சில உதாரணங்கள், இந்த இணை நடைகள்னு பல விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம். நேற்று நம்ம கிளாஸ் என்னால வர முடியல. இன்னைக்கு வந்து நம்ம ஒவ்வொரு எபிரேய கவிதை நூல்கள் வந்து புத்தகங்களை வந்து ஒவ்வொன்றா எடுத்து நம்ம அதை பற்றி நம்ம படிக்கலாம். நாம முதலாவது வாசிக்க போறது, அதை முதலாவது நம்ம படிக்க போற அந்த புத்தகம் என்னன்னா யோபுவின் புத்தகம். சரிங்களா? இந்த யோபுவின் புத்தகம் நம்ம படிக்கிறதுக்கு வந்து நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்காது இல்லைங்களா? ரொம்ப அது நல்ல ஒரு அருமையான கதை. நமக்கு அதோடைய நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால வந்து அது நம்ம ஈஸியா. யாராவது இருக்கீங்களா யோபுவினுடைய புத்தகம் படிச்சு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற யாராவது இருக்கீங்களா? எனக்கு இப்போ ஞாபகம். என்ன சொன்னீங்க? இல்ல. ஓகே, கரெக்டா. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து இந்த ஸ்கூல் அசம்பிளில வந்து ஒவ்வொரு அசம்பிளில வந்து ஒரு சில டீச்சர்ஸ், ஸ்பெசிஃபிக்கா பிரின்சிபல் வந்து சில கருத்துக்கள், சில சிந்தனைகள் அதெல்லாம் வந்து அந்த அசம்பிளி டைம்ல வந்து அவங்க வந்து பகிர்வாரு. அந்த சமயத்துல வந்து எங்களுடைய பிரின்சிபல், அவர் பேரு அப்பா இருக்காருன்னு தெரியல, ஆனா அந்த சமயத்துல பிரின்சிபல் வந்து நந்தகுமார் அப்படின்னு ஒரு பிரின்சிபல். அவர் வந்து நிறைய இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன கருத்துக்கள், கவிதைகள் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் யோபுவின் கதையும் சொன்னாரு. அவர் கிறிஸ்தவர் கிடையாது, இருந்தாலும் யோபுவின் கதையும் அவர் சொன்னாரு. அது கேட்கும்போது எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த சமயத்துல தாங்க முதலையா அந்த சமயம் இந்த சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சு முதல் கிறிஸ்தவத்துக்கு நாங்க வர ஆரம்பிக்கிறோம். அந்த சமயத்துல நான் கேட்டேன். அப்ப எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு யோபுடைய இந்த கதை எப்படி வந்து வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில இல்லாம இது இன்னும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு மத்தியிலும் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு கதை இல்லைங்களா? யோபுடைய கதை சுருக்கத்தை பார்த்தோம்னா என்ன ஆகும்? யோபு ஒரு நல்ல செல்வந்தனா இருந்தான், ஒரு நல்ல மனிதனாகவும் இருந்தான், ஒரு நீதிமானாகவும் இருந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு? அவனுக்கு வந்து பாடுகள் எல்லாமே வந்துச்சு. அந்த பாடுகள் என்னென்ன, அவங்களுடைய பிள்ளைகள் இருந்தார்கள், அவருடைய ஆஸ்தியும் அவருடைய சம்பத்து எல்லாமே வந்து அழிந்து போயின. அதுக்கப்புறம் என்னாச்சு? அவர்கள் பிள்ளைகள் இருந்தார்கள், எல்லாமே போனதுக்கப்புறம் இவரும் கொடிய வியாதியினால் அவதிப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய மனைவி என்ன சொன்னார்? யோபுடைய மனைவி என்ன சொன்னார்? தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு. இன்னுமா உத்தமத்தின் இல்லத்திருக்கிறாய் என்று. அப்ப அதுக்கு வந்து என்ன பதில் வந்தது? பைத்தியக்காரி போல் பேசுகிறாய். சரி. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு கர்த்தருடைய நாமம் சோதரிக்கப்படுவதாக அப்படின்னு அவர் முடிச்சிட்டார் இல்லைங்களா? இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு? கடைசியில இந்த கதையினுடைய முடிவு எப்படி இருந்துச்சு? யோபு வந்து ரெட்டத்தனையா ஆசீர்வதித்தாரு. பார்க்கிலும் பின்னிலுமே இரட்டத்தனையா ஆசீர்வதித்தார். ஓகே, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை வந்து அவர் பெற்றார். அதாவது இந்த ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த படங்கள்லாம் வந்து கடைசியில் முடியும் போது சுபம் அப்படின்னு போட்டு முடியுது இல்லைங்களா? அப்ப வந்து அதாவது அந்த கதையினுடைய முடிவு வந்து ரொம்ப சந்தோஷமா நல்லா முடிஞ்சது இல்லையா? அந்த மாதிரி இந்த கதையும் வந்து சுபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு எந்த ஒரு ஒருத்தனால சந்தோஷமா முடிகிற மாதிரி இருக்கு. அதனால இந்த கதையை நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து இந்த கதையை நம்ம படிக்கும்போது என்னதுன்னா நமக்கு நல்லா புரியுது. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு 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 நரேஷன், ஒரு நரேட்டிவ், ஒரு நரேட்டிவ் ஸ்டைல் இது. அதனால நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல
இந்த உரைநடை பகுதி அப்படின்னு சொல்றத இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த வரலாறு இல்லாட்டி இந்த கதை பகுதி, நரேட்டிவ் போர்ஷன், உரைநடை பகுதின்னு சொன்னீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல உரைநடை பகுதி இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியில யோபு 42வது அதிகாரத்துல இத பத்தி அந்த உரைநடை பகுதியா இருக்கு. இப்ப நாம கேட்ட இந்த நீங்க சொன்ன இந்த கதை இருக்கு இல்லைங்களா, நீங்க யோபு 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 42ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரம் படிச்சா போது யோபுடைய முழு கதையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது நீங்க இப்ப சொன்ன வரைக்கும் தெரிஞ்சிடும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வெர்ஷன் அதுதான். யோபுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா அதுதான். அதாவது இப்படி யோபு வந்து செல்வந்தனா இருந்தான், நீதிமானா இருந்தான், எல்லாமே நல்லா பண்ணா, அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சாத்தன் மூலியமாக சாத்தன் தேவனுடைய சன்னியில் வந்து ஒரு சவால் விடுகிறார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா தேவன் வந்து யோபுவை வந்து என்ன சொல்றது, அவனை யோபுவை வந்து இந்த பரிசோதிக்க அவரும் அனுமதி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அவனுடைய வாழ்க்கையில வந்து பல துக்கமான விஷயம் நடக்கிறது. பின்னும் யோபு வந்து விசுவாசத்தோடய இருந்தார். அதுக்கப்புறம் இரட்டித்தனையான ஆசீர்வாதம் வந்தது. இப்படிங்கிற விஷயத்துல தான் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம கதையா கேட்டிருப்போம். அதே மாதிரி அதுல இருந்து நிறைய பிரசங்கங்களையும் கேட்டிருப்பேன். நானும் வந்து முதல் முறையா வந்து நான் அந்த சர்ச்ல யோபுனுடைய கதை பிரசங்கத்தை கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் யூஸ்வலா நம்ம பிரசங்கங்கள்ல நம்ம கேட்போம். ஆனால் யோபு 3ஆம் அதிகாரத்திலிருந்து 41வது அதிகாரம் வரைக்கும் என்ன இருக்கிறது, அங்கதான் இப்ப வருது கேள்வியே. யோபு 1-2, அப்புறம் யோபு 42, இது எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து உரைநடை பகுதி. ஆனால் யோபு 3 41 வரை என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு கவிதை பகுதியா வருகிறது. இட் இஸ் a poetical literature in that portion. அதனால தான் வந்து எபிரேய கவிதை நூல்கள்னு எடுத்த இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யோபுடைய புத்தகத்துக்கு கொண்டு வரதுக்கான காரணமே அதுதான். இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து 41வது அதிகாரம் வரைக்கும் என்ன இருக்குதுன்னு தெரியுங்களா? தேவனுடைய ஞானம், அதிகாரம், ஒரு ஆதி படைப்புகள், அந்த மற்ற என்ன சொல்ல, வானம் பூமி உண்டாக்கப்பட்டது சகலமும் அதுல இருக்கிறது யோபு புத்தகத்துல. அறிவியல், அது வந்து யோபு 38 41 வரை. அப்ப யோபு 3 37 வரை. நீங்க சொன்னது அந்த 3 நண்பர்களுடைய உரையாடல், அவங்க தேவ காரியத்தை குறித்து, அவங்க பாவத்தை காரியத்தை குறித்து எதனால நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டிஸ்கஸ், எப்படிலாம் உனக்கு ஆயிருக்கு, ஒரு உலக உத்தமனா இருப்பியா, அப்படி நிறைய காலம் தேவனுடைய நீதியை குறித்து, அவருடைய மகத்துவத்தை குறித்து அப்படியே பேசிக்கிறதா இருக்கு, உரையாடலாம் பேசிக்கிறதா இருக்கு. ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது யோபுவுக்கும் யோபுடைய நண்பர்களுக்குமான அவர்களுக்கு இடையே உள்ள இந்த உரையாடல்கள் தான் வந்து யோபு 3-37 வரை உள்ளது. அப்புறம் 38 41 வரை கர்த்தருடைய உரையாடலும் தேவனுடைய உரைகளும் அங்க வருகிறது. உரையாடல்ன்றது உரைகள்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கர்த்தர் பேசுறதுக்கு வந்து அங்க பிரதித்திரமாக சொல்றதுக்கு ஆண்டவரே எனக்கு தெரியாதுங்கிற தவிர பெரிய பதில்கள் அங்க இல்லை. அதனால அது உரையாடல்கள்னு சொல்றதை விட கர்த்தருடைய உரைகள்னு சொல்லலாம். அந்த இடத்துல அந்த உரைகளை வந்து நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. உரையாடல் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் நினைக்கிறேன், சாரி. ஆனா வந்து என்னன்னா இது வந்து கான்வர்சேஷனை விட டிஸ்கோர்ஸ், அதாவது ஒரு என்ன சொல்றது, ஸ்பீச்னு சொல்லலாம். அது கர்த்தர் பேசுகிறார், யோபு வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறார், அதுதான் அதனுடையது. இப்போ இந்த இதுல இந்த யோபுடைய புத்தகத்தை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்ப்போம். முதலாவதான காரியங்கள், இப்போ இந்த யோபுடைய புத்தகத்துல என்னன்னா இந்த பாடுகளின் மர்மமும் தேவனின் இறையாண்மையும் இதுதான் வந்து மெயினா இருக்கு இதுல, இந்த யோபுடைய புத்தகத்துல. அதாவது நீதிமான்களின் பாடுகளுக்கான இறையியல் விளக்கம் என்ன, நீதிமான்களுடைய பாடுகளுக்கான இறையியல் விளக்கம் என்ன அப்படிங்கிறது தான் இதுல. அது மட்டும் இல்ல, இது வெறும் நீதிமான்கள் பாடுக்கான இறையியல் விளக்கம் மாத்திரம் இல்ல, இது ஊழியத்திற்கான பாடங்களையும் நம்ம இதுல கத்துக்கலாம். அதாவது வெறும் வந்து ஓகே நான் என்னுடைய சொந்த இதுக்காக மட்டும், என்னுடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான,
என்னுடைய சொந்த இறையியல் புரிதலுக்காக மட்டும்தான் இந்த யோபு இருக்குன்னு நினைச்சேன். இல்ல, இது வந்து இதுல இருந்து நம்ம ஊழியத்திற்காகவும் பல விஷயங்களை நம்ம வந்து இதுல கற்றுக்கொள்ளலாம். அதுதான் வந்து இந்த யோபு புத்தகத்துல நம்ம பார்க்கக்கூடிய சில முக்கியமான சில அம்சங்கள். அப்போ வந்து நமக்கு கேள்வி வருது, நீதிமான்களுக்கு ஏன் பாடுகள் வருகிறது? இப்ப பழைய ஏற்பாட்டுல அனைத்து நூல்கள் நிறைய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல யோபு மாதிரியே என்ன கேள்வின்னா, நீதிமான்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள்? பாத்தீங்கன்னா இப்ப வரலாறு, இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து சபை வரலாறுன்னு எடுத்தீங்கன்னா, பல பேர் உண்மையாய் வாழ்ந்த பல ஆண்கள் பெண்கள் பலரும் துன்பம், வேதனை, இழப்பு, அதுக்கப்புறம் வந்து அநீதி அப்படின்னு பல விஷயங்களோட அவங்க போராடி இருக்காங்க. ஆனா அவங்களுடைய போராட்டம் என்னன்னா, அதை புரிந்து கொள்ள போராடி இருக்கார்கள். ஆனால் அது அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுப்பதற்காக தான் இந்த யோபு புத்தகம் இருக்கிறதான்னு கேட்டீங்கன்னா ஆமா. ஆனா இந்த இந்த கேள்விகளுக்கு யோபு புத்தகம் நேரடியாக பதில் கொடுக்குதா, ஒரு எளிமையான பதிலை கொடுக்கிறதான்னு கேட்டா இல்லை. அதை முன்னாடியே சொல்லிடுறேன், டிஸ்க்ளைமர். அந்த மாதிரி வந்து இல்லை. ஆனால் யோபு புத்தகம் நமக்கு ஒரு முக்கியமான சில சில தியாலஜிக்கல் தீம்ஸ், அந்த அந்த இறையியல் அந்த தத்துவங்களை வந்து சில விஷயங்களை நமக்கு காட்டுகிறது. என்னன்னா, the sovereignty of God அப்படி சொன்னா, அதாவது தேவனுடைய இறையாண்மை, then limitation of human beings, அதாவது மனிதனுடைய வரம்புகள், அப்புறம் then genuine the nature of genuine faith, அதாவது ஒரு உண்மையான விசுவாசத்தின் தன்மை, இதை குறித்து ஆழமான ஒரு இறையியல் பார்வை வந்து நமக்கு இந்த யோபு புத்தகத்தில் கிடைக்கிறது. சரி, இந்த ஒரு ஆழமான இந்த ஒரு ஒரு பார்வையும் இந்த நம்ம நீதிமான்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள் அப்படிங்கிற கேள்விக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஏன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராப்ளம் ஆஃப் சஃபரிங், அந்த வந்து ஏன் துன்பம் நீதிமான்கள் துன்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான பதில் கொடுக்கறது மட்டும் இந்த யோபு புத்தகத்துல. இது வந்து வெறும் துன்பத்தை பற்றிய காரியம் மாத்திரம் இல்ல, இது தேவனை பற்றியதான ஒரு காரியம். மனிதனுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக தேவனுடைய நோக்கங்கள் இருந்தாலும் அவர் தொடர்ந்து இறையாண்மையின் ஆளுகிறார் என்பதை இந்நூல் வந்து ரொம்ப தெளிவா நமக்கு சுட்டி காட்டுகிறது. சரிங்களா? அப்புறம் என்னன்னா, அதனால வந்து இது வந்து இந்த புத்தகத்தை வந்து இன்னும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறதும் அதோடைய ஊழிய பயன்பாடுகளையும் பத்தி நம்ம படிக்கிறது ரொம்பவே முக்கியம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார், இந்த புத்தகத்தை யார் எழுதினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தை எழுதியவர்கள் அறியப்படவில்லை. யார் வேணா இருக்கலாம், ஆனா அது இல்லை. சிலர் வந்து சில பேர் வந்து இது மோசே எழுதியிருக்கலாம்னு சொல்றாங்க, சில பேர் இது சாலமோன் எழுதியிருக்கலாம், சிலர் எலிகூவாக எழுதியிருக்கலாம், சிலர் வந்து ஏன் யோபுவே கூட இந்த புத்தகத்தை எழுதியிருக்கலாம்னு சில கருத்துக்கள் இருக்கிறது. ஆனா இது யார் எழுதுனாங்கிறது வந்து இது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனா இது எப்படிப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, முற்பிதாக்களின் காலம். முற்பிதாக்களின் காலம் யாரு? இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படிங்கிற இந்த முற்பிதாக்களின் காலமாக இருக்கணும். ஏன் இந்த முற்பிதாக்களின் காலம் நான் சொல்றேன் சரிங்களா? எதை வைத்து நம்ம இதை சொல்றோம்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த யோபு புத்தகத்தின்னு பார்த்தீங்கன்னா, யோபுவுடைய செல்வம் எப்படி கணக்கிடப்பட்டிருக்கிறது? இப்போ நம்ம இடத்துல வந்து உங்களுடைய செல்வம் எவ்வளவு இருக்கும், பேலன்ஸ் ஷீட் அப்படிவாங்க, எவ்வளவு உங்களுடைய அசட் எவ்வளோ அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதாவது எனக்கு இவ்வளவு சொத்து மதிப்பு, நம்ம வந்து கரன்சில சொல்லுவோம், இத்தனை லட்சங்கள், இத்தனை கோடிகள் அப்படின்னு சொல்லி அந்த கரன்சில தான் நம்ம வந்து நம்மளுடைய வெல்த்தை, நம்முடைய செல்வத்தை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கணக்கிடுவோம். ஆனால் யோபுவுடைய செல்வம் எப்படி கணக்கிடப்பட்டிருக்கிறது? ஆடு மாடுகள், அப்புறம் வந்து வேலைக்காரர்கள், அந்த மாதிரி எல்லாம் வச்சு மதிப்பிடப்படுது. அதாவது யோபுடைய செல்வத்தின் அளவு கால்நடைகளில் கணக்கிடப்படுகிறது இல்லைங்களா? இது இப்போ நீங்க இப்போ மோசே நியாயப்பிரமாணம், இதுல மோசேடைய நியாயப்பிரமாணம், ஆசரிப்பு கூடாரம், அதை பற்றி எந்த குறிப்புகளும் கிடையாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, யோபுவே ஒரு ஆசாரியனாக செயல்படுகிறார்.
நான் பாத்தீங்களா அவங்களுடைய யோபுடைய பிள்ளைகளுக்கு யார் பலி கொடுத்தா? அவர்தான் பலி அவர்தான் எப்படி யோபுவே வந்து அவரே பலி கொடுக்க முடியும்? இப்ப பலி கொடுக்கறதுக்கு வந்து யாருக்கு இது லேவியர்கள் ஆசாரியர்கள் தான் வந்து பலி கொடுக்க முடியும் இல்லையா? ஆனா யோபுவே பலி கொடுத்திருக்காரு. 2 விஷயங்கள். ஒன்று, இந்த செல்வத்தின் அளவு கால்நடைகள் கணக்கிடப்பட்டது. அப்புறம் மோசையோட நியாயப்பிரமாணத்தை குறித்து எந்த இதுவும் கிடையாது. ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி எந்த குறிப்புகள் கிடையாது. குடும்பத்தின் ஆசாரியனாக யோபு செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இது அநேகமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் போல முற்பிதாக்களின் காலத்தில் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்து எந்த இடத்துல நடக்கிறது? ஊஸ் தேசம் அப்படிங்கிற அந்த லேண்ட் ஆஃப் ஊஸ், அந்த ஊஸ் தேசத்துல தான் வந்து இந்த இந்த யோபுனுடைய இதுக்கு நடக்கிறது. இப்போ ஏன் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது இந்த காம்பினேஷனே ஒரு வித்தியாசமான காம்பினேஷன். எப்படின்னா, ஒரு புத்தகம் எழுதியிருந்தா யார் எழுதினான், எந்த சமயத்துல எழுதினார்கள், எந்த இடத்துல இருந்து எழுதினார்கள், இந்த 3 காரியமும் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒன்னா வரும். இது வந்து இப்போ எந்த ஒரு புக்கை நீங்க சர்வேயா படிச்சிருந்தீங்கன்னா, இப்ப நீங்க ஓடி சர்வே, அதாவது பழைய ஏற்பாட்டுடைய பழைய ஏற்பாடு, ஓல்ட் டெஸ்டமென்ட் சர்வே, நியூ டெஸ்டமென்ட் சர்வே, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பல புத்தகங்களுக்கு வந்து இந்த புத்தகம் இவரால் எழுதப்பட்டது, இந்த சமயத்தில் எழுதப்பட்டது, இந்த இடத்திலிருந்து எழுதப்பட்டது, இந்த 3 காரியங்களையும் வந்து நம்ம படிப்போம். யோபுடைய புத்தகத்துல வந்து யார் எழுதினார்கள் தெரியாது. எந்த வருஷத்துல எந்த தேதியில் எழுதியிருக்காங்க தெரியாது. ஆனால் எந்த இடத்துல எழுதியிருக்காங்க மட்டும், எந்த இடத்துல இருந்து, அதாவது யோபுடைய கதை எங்க நடந்தது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே, எனி क्वेश्चन? somebody raise hand. யாராவது கை தூக்குனீங்க? யாரு கேள்வி இருக்குங்களா? நோ சார், டச் ஆயிடுச்சு சார். ஓகே, பரவாயில்ல. சரி, இப்போ என்னன்னா இது வந்து ஒரு ஏன் இப்படி ஆத்தருடைய பேர் கொடுக்கல, அப்புறம் அதாவது எழுதின ஆசிரியருடைய பேர் கொடுக்கல, காலமும் கொடுக்கல, ஆனா இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல என்னன்னா, இப்போ இடம் கொடுக்கப்படாமல் இருந்திருந்தா என்ன இருக்குன்னா, யோபு ஒரு கற்பனை கதையாயிருக்கு. ஆனா இடம் அப்படிங்கிறது வந்து தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடம் கொடுக்கப்பட்டதுனால என்ன பண்ணுனா, இது ஒரு கற்பனை. அப்போ யோபு ஒரு கற்பனை கதாபாத்திரம் அல்ல. 2வது, எசேக்கியேல் மற்றும் யாக்கோபு ஆகியோரால் வரலாற்று நாயகனாக குறிப்பிடப்படுகிறவர்கள். எசேக்கியேல் புத்தகத்திலும் சரி, யாக்கோபிலும் சரி, நமக்கு வந்து யோபுனுடைய யோபு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ், அந்த எசேக்கியேல் யாக்கோபு, எசேக்கியேலும் யாக்கோபும் இவங்க 2 பேர்னால வந்து குறிப்பிடப்பட்டதாலும், இது எந்த இடத்தில், இது வந்து ஒரு வேளை இஸ்ரவேலுக்கு கிழக்கில் அல்லாது இஸ்ரவேலுக்கு தென்கிழக்கில் அந்த ஊஸ் என்னும் அந்த இடம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி வரலாற்று வல்லுநர்கள் வந்து அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த இடமும் உண்மை, அப்ப அந்த கதாபாத்திரமும் உண்மை. அப்படின்னு என்னன்னா, யோபு புத்தகத்தில் நடக்கிற எந்த காரியமும் ஒரு கற்பனைக்கான காரியம் கிடையாது. அது ஒரு நிஜ வாழ்க்கையில் உங்களுக்கோ எனக்கோ யாருக்கு வேணாலும் நடக்கக்கூடிய ஒரு நிஜமான ஒரு சம்பவங்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். அப்ப என்னன்னா, இப்போ வந்து சில டைம்ல இந்த மாடர்ன் ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாரும் வந்து ஓகே, அந்த ஏசாயா புத்தகத்துல வந்து ஏசாயா சமயத்தை தாண்டி ஒரு 200 வருட காலங்கள் கழித்து வருகிற ராஜாவுடைய பேர் வரைக்கும் எழுதியிருக்கு அப்படின்னா, அந்த போர்ஷன் ஆஃப் அந்த ஏசாயாவினுடைய அந்த புத்தகத்துல அந்த பகுதி வேற யாராவது எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனங்களும் இன்னும் பல காரியங்கள், இந்த சூப்பர் நேச்சுரல் கேரக்டர் ஆஃப் த பைபிள்னு சொல்லுவாங்க. அதாவது பைபிளுடைய இந்த சூப்பர் நேச்சுரல் கேரக்டரை விசுவாசிக்காத அந்த மாடர்ன் ஸ்காலர்ஷிப் பல இடத்துல வந்துட்டு, அப்ப அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் வேதத்துல பல பகுதிகள் வந்து ஒரு கற்பனையான பகுதிகள். அப்ப வேதத்துல இருக்கிற அந்த மோரல் வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து அவ்வளவு வரலாற்று உண்மைகள் கிடையாதுன்னு பல லிபரல்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து யோபுடைய இந்த குறிப்புகள், அதாவது எசேக்கியேல் மற்றும் யாக்கோபினால் வந்து குறிப்பிடப்பட்டது, அதல்லாது ஊஸ் என்னும் இந்த தேசத்திலிருந்து யோபு இருந்தான் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பார்க்கும்போது, யோபு ஒரு கற்பனை கதாபாத்திரம் அல்ல. யோபு ஒரு உண்மையான ஒரு வரலாற்றில் உண்மையான ஒரு மனிதன், வரலாற்று நாயகன் அப்படின்னு சொல்றதுல
எந்த சந்தேகமும் இல்லை. சரி, ஆனால் ஏன் ஆசிரியர் காலம் இதை பத்தி குறிப்பிடலன்னு பார்த்தோம்னா, யோபு ஒரு உண்மையான கதாபாத்திரம்னு தெரியறதுக்கு நமக்கு எவ்வளவு தெரியும், எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் ஆண்டவர் பைபிள் வச்சிருக்காரு, அந்த யோபு புத்தகத்துல வச்சிருக்காரு. அதுக்கு மேல நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து இந்த சமயத்தில் இவர்களுக்கு எழுதப்பட்டது அப்படின்னு நினைச்சு வச்சுப்பாங்களேன், நாம என்ன அது நமக்கு இல்லப்பா அப்படின்னு விட்டுரும். அதான் இப்ப வந்து சில டைம் வந்து நம்ம பைபிள்ல சில விஷயங்கள்லாம் படிக்கும்போது பவுல் கொரிந்து சபைக்கு இப்படி எழுதினார் அப்படின்னு இருக்கும். ஆனா நம்ம சில டைம் என்ன பண்ணிடுவோம், அதுல ஏதாவது வந்து ரொம்ப ஒரு 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 கணிந்து கொள்கிற விஷயம் ஏதாவது வந்துச்சுன்னா, அது நமக்கு இல்லப்பா, அது பவுல் கொரிந்து சபையினருக்கு அது எழுதினது, அது நமக்கு கிடையாதுன்றோம். ஆனால் அதுல ஏதாவது வாக்குத்தத்த வசனம் வந்துச்சுன்னா, இது எனக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் நான் போன இது இந்த சிறிய திருக்கதரிசன புத்தகங்கள் படிக்கும்போது அது ஒரு உதாரணமாக ஆகாய திருக்கதரிசன புத்தகத்துல வந்து இன்று முதல் நான் உங்களை ஆசிரியப்பேன். ஆமா, இன்றுல இருந்து ஆண்டவர் இன்னைக்குதான் என்ன ஆசிரியக்க போறான்னு நினைப்போம். ஆனா அது யாருக்காக எந்த சமயத்துல எப்படி வாக்குத்தத்தமா கொடுக்கப்பட்டதுங்கிறது வந்து மறந்துடும். அதாவது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வரும்போது, ப்ராமிஸ் வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது அதெல்லாம் நமக்கு தான் எடுத்துக்கும். ஆனா சில சமயத்துல வந்து இந்த மாதிரி கழிந்து கொள்கிற விஷயம் வரும்போது அது நமக்கு இல்லையா, அது பவுல் யோவான் வேற யாருக்கோ, வேற ஏதோ சபைக்கோ, வேற ஏதோ சூழ்நிலைக்கோ எழுதிட்டாருன்னு சில சமயம் அதை ஒதுக்குற அந்த குணம் பல கிறிஸ்தவர்கள் இடத்துல இருக்கிறது. அப்போ என்னன்னா, இந்த யோபு புத்தகத்துல என்ன பண்றாங்க, என்ன இருக்குன்னா, நீங்க வந்து யார் எழுதுனா, யாருக்கு எழுதுனா, எந்த சமயத்துல எழுதுனா, அதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. அதுல எல்லாம் உங்களுடைய போக்கஸ் இப்ப இருக்க வேண்டாம். ஏன்னா இப்போ அந்த அதர் சைடு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இது கற்பனை கதையும் இல்லை, இது வந்து உண்மையான இது நிரூபிக்கிறதுக்காக பல விஷயங்கள் அதுல இருக்கு. அப்ப இது நம்பர் 1 இது கற்பனை கதை கிடையாது, யோபு ஒரு கற்பனை கதாபாத்திரமும் கிடையாது. ஆனா ரெண்டாவது மற்ற இந்த காரியங்கள் வந்து இதுல என்னன்னா, பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் ரெசிபியன்ஸ் அண்ட் செகண்டரி ரெசிபியன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரிஜினல் ரெசிபியன்ஸ்னா அந்த வேதத்தை எழுதின அந்த ஆசிரியர் முதலில் யாருக்காக எழுதினார், அதான் வந்து பாத்தீங்கன்னா பவுல் கொரிந்து சபைக்காக எழுத கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர், சரிங்களா? அதே மாதிரி பல சபைகளுக்காக வந்து இந்த கலாஷியன்ஸ், எபேசியன்ஸ், பிலிப்பியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நகரத்தாருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட அந்த சபைக்கு திருச்சபைக்காக எழுதப்பட்ட அந்த இதுதான். ஒரு சிலது சர்க்குலர் லெட்டர், ஒரு சபைக்கு மட்டும் இல்ல பல சபைகளுக்காகவும், சரிங்களா? அப்படி வந்து இந்த ஒரிஜினல் ரெசிபியன்ஸ் யாருக்காக இது முதலில் எழுதப்பட்டது, அதுக்கப்புறம் யாருக்காக முதல்ல எழுதப்பட்டதோ அவங்க வந்து ஒரிஜினல் ரெசிபியன்ஸ். பவுல் எழுதும்போது கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 2 இந்த கொரிந்து நகரத்தில் உள்ள திருச்சபை தான் வந்து அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ஸ். we are secondary recipients, அதாவது நாம வந்து ரெண்டாவது ரெசிபியன்ஸ். நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம அந்த பவுல் அந்த அந்த சபைக்கு எழுதுனதுல இருந்து ஆண்டவர் அது மூலியமா நமக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிற விஷயம் நம்ம we are secondary recipients. ஆனால் யோபு புத்தகத்தை பார்த்தோம் என்றால் இந்த யார் எழுதுனா, யாருக்கு எழுதுனாங்கிற டீட்டெயிலே கிடையாது. அப்படின்னா என்னன்னா, இந்த புத்தகத்துடைய பிரைமரி ரெசிபியன்ட், அதாவது முதல் யாருக்காக எழுதப்பட்டதுன்னு பார்த்தாலே அது ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஜனக்கூட்டத்துக்காக மாத்திரம் இல்லை, இது முழு மனுகுலத்துக்காகவும் எழுதப்பட்ட இந்த ஒரு புத்தகம்னு சொல்ல வரலாம். இது வந்து எந்த இடத்துல வேணா இருக்கலாம், இது எந்த இடத்துல வேணா இருக்கலாம், எந்த காலத்துல இருந்தாலும் சரி, எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த புத்தகம் ஒரு ஒரு இது வந்து அவங்க எல்லாருமே இந்த புத்தகத்தோட பிரைமரி ரெசிபியன்ஸ். இது அவங்களுக்காக நேரடியாக எழுதப்பட்டது. அதனாலதான் வந்து இந்த ஆத்தரு, டேட்டு, இதை பத்தி எல்லாம் வந்து இந்த புத்தகம் வந்து கவலைப்படுவதில்லை. ஒரே விஷயம் மட்டும் வந்து நிரூபித்தது என்னன்னா, இது வந்து ஒரு கற்பனை கதை இல்லை, அதை மட்டும் இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்து இதுல என்னென்ன விஷயங்கள் பாக்குறோம்? குறிப்பிட்ட மதத்தையும் சார்ல இல்லைங்கய்யா, ஒரு குறிப்பிட்ட மதமும் சார்ல, வெறுமனே இறையாண்மை மட்டும் தான் இல்லை. குறிப்பிட்ட மதத்தையும் இது பண்ணல. இது வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து ஜூடோ கிறிஸ்டியன் ஸ்கிரிப்சர், அதாவது என்ன சொல்ற, யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய வேதத்துல இருந்தாலும் இதே இது இஸ்லாம்ல சில இதனுடைய குறிப்புகள் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கனானிக்கல் ஸ்கிரிப்சரா, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தையா வந்து நம்முடைய வேதத்துல இருக்கிறது, சரிங்களா? ஆனால் இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா முழு மனுகுலத்திற்காகவும் எழுதப்படுது. எவ்ரி ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் த பிரைமரி ரெசிபியன்ஸ், அதாவது எல்லா மனிதருக்கும் இது வந்து டைரக்டா எழுதப்பட்ட மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். செகண்டரி கிடையாது, டைரக்டா எழுதப்பட்ட மாதிரி. அதாவது அதனால என்னன்னா, இந்த புத்தகம் என்ன சொல்லுது, என்ன இன்டைரக்டா சொல்ல வருதுன்னா,
ஏய் யார் எழுதுனாங்க, எப்ப எழுதுனாங்க, இதை பத்திலாம் நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, குழம்பிக்காதீங்க. என்ன எழுதிருக்குங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுல என்ன விஷயம் இருக்கு? ஏன்னா அதுல கொடுக்கப்படுகிற அந்த அதுல பேசப்படுகிற அந்த முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த ஏஜ் ஓல்டு கொஸ்டின் சொல்லுவோம். அதாவது இது வந்து காலம் கடந்து பல காலமாக இந்த கேள்வி, இந்த பிரச்சனை இந்த சில மனுகளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதனால வந்து அந்த பிரச்சனை மேலதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதான் வந்து இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இதுல நம்ம பார்க்கிறோம். அடுத்து ஏன் இப்படி வருது இதுல பாத்தீங்கன்னா, யோபு எப்படிப்பட்ட மனிதன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். யோபு எப்படிப்பட்ட மனிதன்? முதலாவது, அவன் ஒரு பக்தி உள்ளவனா இருந்தான். எப்படி அவன் என்ன பண்ணா? ஒரு பக்தி உள்ளவனாய் அவன் இருந்தான். ஓகே, யோபு எப்படிப்பட்டவனா இருந்தான்? அவன் ஒரு பக்தி உள்ளவனாய் இருந்தான். நம்மளுக்கு ஒரு விஷயம் ஓகே ஓகே இப்ப என்னன்னா, யோபுடைய சுபாவம். யோபு எப்படிப்பட்ட மனிதன்? நம்பர் 1, பக்தி உள்ளனா, உத்தமனும், அப்புறம் சன்மார்க்கமான மனிதன். இதுல சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், அதனால மன்னிச்சுங்க. இங்கிலீஷ்ல இருந்து நான் அது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பல விஷயம் இருக்கு, இதுல இருந்து பார்த்துக்கலாம். ஆனா என்னன்னா, இது வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தீமையை விட்டு விலகினா ஒரு உத்தமனான மனிதன். ஆனா வந்து அவர் பட்ட பாடுகள் வந்து அதனுடைய இவருடைய பாவத்தை, இவருடைய சுபாவத்தின் விளைவல்ல அப்படிங்கிற விஷயம் பார்க்கிறோம். ஏன்னா 3 விஷயம் பார்க்கிறோம் இதுல. என்ன? ஒண்ணு, யோபு பக்தியுடனா இருந்தான், அவன் ஒரு செல்வந்தனாகவும் இருந்தான். அதே சமயம் அவன் ஒரு ஆசாரியனாக தன் பிள்ளைகளுக்காக தொடர்ந்து பலிகளை செலுத்தியவனாகவும் அவன் இருக்கிறான். இதுல இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இந்த யோபுடைய இந்த உரையாடல்கள் படிக்கும்போது யோபுனுடைய குணாதிசயங்கள் இன்னும் அதிகமா படிக்கிறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ ஒருவேளை உங்களை யாராவது ஒருத்தர் வந்து அந்த யோபு 3 அதுக்கப்புறம் நடுவுல 41 வரை இருக்கிற அந்த வசனங்களை படித்து அதிலிருந்து யோபுடைய குணாதிசயங்கள் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா, அதுல இருந்து ஏதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க பார்க்கலாம். யோபு எப்படிப்பட்ட மனிதன்? அவன் வந்து நீதியுள்ளவனா இருந்தான், அது எல்லாத்துக்கும் தெரியும். செல்வந்தனா இருந்தான் தெரியும். ஒரு ஆசாரியனா இருந்தான், அது எல்லாத்துக்கும் தெரியும். தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினான், இதெல்லாம் தெரியும். கர்த்தரை மறுதலிக்கவில்லை, இது நமக்கு தெரியும். ஆனால் அதை தவிர யோபுடைய குணாதிசயங்கள் வந்து உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏழைகளுக்கு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இரக்கம் பாராட்டினான். இரக்கம் பாராட்டினான். இன்னொரு தேர்வு சொன்னீங்க. யோபு தன்னுடைய காரியத்தை உத்தமம் அப்படின்னு சொல்ல விரும்புறாரு. நான் நியாயமானவன் அப்படின்னு சொல்ல விரும்புவாரு. சில சமயத்துல இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. நான் தேவனை காட்டுல உத்தமனா இல்ல அப்படின்வாரு. தன் நிலையில கொஞ்சம் அப்படி இருப்பாரு. பிறகு எப்படி ஆனாலும் தேவன் மேல இருக்கிற பக்தி மட்டும் தான் உண்மை, அவர் மட்டும் தான் நீதி பெறாருன்னு சொல்லுவாரு. கன்ஃபியூஷன் ஆகுவாரு. அவங்க சொல்லும் போது அவருக்குள்ள தன்னை கன்ஃபியூஷன் பண்ணுவாரு. என்ன மன்னிச்சிருங்க, எப்படி பாயிருக்கு அப்படியா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் குழப்பவாதி மாதிரி இருப்பாரு. ஓகே, சில சமயத்துல குழம்பி போயிருக்கிற மாதிரி இருப்பாரு. சரி, அடுத்து வேற யாருக்காது? உத்தமன், செம்மையானவர், தேவனுக்கு பயந்தவர், தீமையை விட்டு விலகியவர், செல்வந்தர், குடும்பத்தை நேசித்தவர், பொறுமை,
பொறுமையா இருந்தாரு, அதே போல விசுவாசத்தின் எடுத்துக்காட்டா இருந்தாரு. அவங்க நண்பருடைய பாவத்துக்காகவும் ஜெபிக்கிறார். அவங்களும் அந்த பாவம் செய்திடக்கூடாது, தேவனுக்கு விரோதமா பேசுறாதீங்க தயவு செய்து அப்படின்ட்டு. இவரும் பேசுவாரு, பட் நீங்களும் பேசுறாதீங்க, அவனுக்கு கவனமா இருக்கு சொல்லுவாரு. ஸோ ஆண்டவர் அவர் மறுதலிக்காம இருந்தாரு எல்லா சூழ்நிலையிலும். சாதகமா இருந்தாரு, மறுதலிக்கல. அவருக்கு சாதகமா இல்லாம இருந்த டைம்ல மறுதலிக்கல. துன்மார்க்கரும் வளமையாக வாழ்றான்னு சொல்லி சுட்டி காட்டுவாரு. அவர் ரொம்ப நல்ல குடும்பத்தை கவனிக்கிறவரா குறிப்பிடப்பட்டிருக்கு சார். பிள்ளைகளுக்காக அதை பலியிட்டார் சொல்லி. குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவரா. நல்ல முதலாளியா இருந்தார். நல்ல முதலாளியா இருந்தார். குட் பாஸ். ஓகே. பாவத்துக்கு பயந்து ஜீவித்தாருங்கய்யா. அதாவது அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னியின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர். பாவம் செய்யாத இருந்தார். ஓகே, ரொம்ப அருமை. பல விஷயங்கள் நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. யோபு when I go to the gates அப்படின்னா, அதாவது இந்த கேட்ஸ்னா அந்த காலத்துல ஒவ்வொரு நகரத்துக்கும் அந்த இது போர்ட், அந்த பெரிய மதில் சுவர்கள் என்ன கட்டி இருப்பாங்க. அதனுடைய அந்த அந்த நுழைவாயில் இருக்கும், அந்த நகரத்துக்குள் செல்கின்ற நுழைவாயில் இருக்கும். அந்த நுழைவாயில் பக்கத்துல தான், பொதுவாக நுழைவாயில் பக்கத்துல தான் ஒரு அந்த ஆட்சியாளர்கள் கூடுகிற ஒரு சபை இருக்கும், சரிங்களா? அந்த ஒரு பார்லிமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பார்லிமெண்ட் இல்லாட்டி அசம்பிளி மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த அந்த ஆட்சியாளர்கள் கூடுகிற அந்த இடம் இருக்கும். அதாவது பைபிள் when I go to the gates அப்படின்னா வெறும் அந்த நுழைவாயிலுக்கு போறேன் அப்படிங்கிறது இல்ல, நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள அந்த ஆட்சியாளர்கள் அவருடைய கூட்டத்தில். யோபு இந்த ஆட்சியாளர்கள் கூட்டத்தில் நடுவுல அப்படி உள்ள அந்த சமயத்துல வரும்போது எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்கன்னா அமைதியாயிருவாங்க. இவன் வயது முதிர்ந்தவர்கள் கூட வாயில கை வச்சு அவங்க முடியுறான். எல்லாரும் எழுந்து நிற்பாங்க. அந்த இளையவர்கள் என்ன பண்ணாங்க, வாலிபர்கள் அவங்க வாலிபரா இருந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும் அவங்க ஒரு அடி அவங்க அப்படியே பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு யோபு மேல ஒரு பயங்கரமான ஒரு மதிப்பும் மரியாதை. அவர் வெறும் ரொம்ப நல்லவர் மாத்திரம் இல்ல, அந்த நன்மையை சரியாக பயன்படுத்துகிற ஒரு மனிதன். அவர் போய் இப்ப யாராவது இடத்துல துன்மார்க்கனுடைய கையிலிருந்தும் துன்மார்க்க வாயிலிருந்தும் ஏழை மக்களும் ஏழை எளிய மக்களை அவர் தப்புவிக்கிறவராக இருந்தார். அவர் அவ்வளோ அவருடைய அந்த 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 கேரக்டர் பார்க்கும்போது, இப்ப பிரதர் சொன்ன மாதிரி யோபு நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு. யோபு தன்னை பத்தி வெறும் மேட்டுமையா பெருமை பாராட்டவில்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு உண்மையான ஒரு சாட்சியை அவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா சொல்ற இருந்தாலும் நான் என்ன சொல்றது, தேவன் அவருடைய நியாயம் சரிதான், அதுக்கு தாண்டி நான் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் இதுல இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்றேன். யோபு ஏன் துன்பப்பட்டார்? அதாவது யோபுக்கு ஏன் இந்த பாடுகள் வந்தது சொல்லுங்க. முதலாவது, யோபுக்கு இந்த பாடுகள் ஏன் வந்தது? யோபு நீதிமானா இருந்தார், எல்லாமே இருந்துச்சு. ஆனா யோபுக்கு ஏன் இந்த பாடுகள் வந்துச்சு? தேவன் அனுமதிச்சார். தேவன் அனுமதிச்சார். யார் அனுமதிச்சாரு? ஓகே, சாத்தான் ஆனவனே என்ன பண்றாரு, தேவன் அனுமதித்தார். அதனால என்னாச்சு, பாடுகள் துன்பங்களா வந்துச்சு. ஓகே, இந்த விஷயம் யோபுக்கு தெரியுமா? யோபுக்கே தெரியாது. ஆண்டவருக்கும் பிசாசுக்குள்ள டீல் இது ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் இருக்கிறதான ஒரு விஷயங்கள் தான் இது இல்லையா? சிம்பிள் லாங்குவேஜ்ல சொன்னா பெட்டு, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பெட்டு பார்க்கலாமா? அவன் சொல்றான், நீங்க அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறீங்களா, அதான் உங்களை ஆராதிக்கிறான். ஆசீர்வாதத்தை எல்லாம் எடுத்து பாருங்க, அவங்கள ஆராதிக்க மாட்டான். இதுல யோபுவை பகடக்காய பயன்படுத்திட்டாங்க. யோபுவை பகடக்காய பயன்படுத்திட்டாங்க. ஓகே, யோபு பகடைக்காய், அது ரொம்பவே சரியான விஷயம். யோபு பகடைக்காயை பயன்படுத்திட்டாங்க. சரி, பயன்படுத்தியாச்சு. அடுத்து
இப்போ அதனால வந்து இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் வந்துச்சு, எல்லாமே கரெக்ட். இப்ப யோபு துன்பப்பட்டாரு, அதுக்கப்புறம் இரட்டிப்பான ஆசை வந்துச்சு. நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு கதையா இருக்குது இப்போ. ஆனால் இது வந்து யோபுவுக்கு தெரியாதுல்ல. யோபுடைய மனதில் எவ்வளவு கேள்விகள் இருக்கு. நம்ம எத்தனை பேர் வந்து இந்த கேள்விக்கு நாம சில டைம் பார்ப்போம். இந்த பாவிகளும் அந்நிய ஜாதிகளும் பெரிய பெரிய கார்ல போறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கு வியாதி கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு பார்ப்போம். ஆனா நம்ம ஒவ்வொரு தடவையும் ஜெபம் பண்ண பண்றோம், சண்டே ஆராதனை செய்யறோம், ஆண்டவர்களுக்கு வந்து உண்மையா நடக்கிறோம். ஒருத்தர் இடத்துல நம்ம வந்து அநியாயம் செய்வது இல்லை. யாருக்காவது ஒரு சின்ன யாருக்காவது ஒரு முடியாம இருந்தாங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய முயற்சி பண்றோம். நம்மகிட்ட இருக்கிறதே நம்மகிட்ட கம்மியா இருந்தாலும் உள்ள இருக்கிற அந்த உள்ள அந்த காசுல இருந்து கூடிய அதுல இருந்து எடுத்து கொடுத்து கூடிய உதவி பண்றோம். நம்ம கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். எல்லா விஷயங்களையும் நம்ம பண்றோம். ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனை தீரவே தீராது. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வியாதிகள், கஷ்டங்கள், கடன்கள், அது இது நம்ம நினைச்சது நடக்காது, அதுல இப்படி போகுது இப்படி போகும், எல்லாமே நம்ம இப்ப இருக்கிற வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிய போது தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது இன்னும் 2 பிரச்சனை புதுசா வரும். அப்போ வந்து நம்ம யோசிப்போம், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வருது? சில பேர் விசுவாசத்திலிருந்து வழிவிலியும் போயிடுவாங்க. ஆண்டவர் என்ன நேசிச்சாருன்னா நான் துன்பப்படும் போது அவர் எங்க இருந்தாரு? ஏன் என்ன அவர் காப்பாத்தல? ஏன் என்ன அவர் வந்து என்ன வந்து எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கல? ஏன் எனக்கு வந்து இது நடக்கல? அப்படின்னு விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போறவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ஒரு மனிதன் என்ன பண்ணணும்? இப்ப யோபு வந்து நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம் மாதிரி. இல்லாட்டி சொன்னீங்கன்னா யோபு வந்து ஒரு முழு மனித குலத்தையும் அவர் என்ன பண்றாரு? ரெப்ரசன்ட் பண்றாரு. அந்த நீங்களும் யோபு, நானும் யோபு, நம்ம எல்லாரும் யோபு மாதிரிதான். நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் வருது, நம்ம உண்மையாக கர்த்தருக்கு பயந்து ஒரு வாழ்க்கையை வாழ நினைத்து அதற்கான முயற்சியில் நம்ம இருந்தாலும் ஏன் நீதிமான்கள் துன்பப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நம்ம யோபுவுக்கு உண்மையில நிலைத்திருக்கிறதுனால, நீதி நிலைத்திருக்கிறதுனால, ஒத்துமத்து நிலைத்திருக்கிறதுனால துன்பம் வரதான் செய்யும். ஓகே, இஷ்டத்துக்கு ஃபிளெக்ஸ் பண்ணி போனா துன்பம் வராது, அட்ஜஸ்ட் ஆகிக்கலாம். சிம்பிளா சொன்னா நீங்க சொல்லிடலாம், தம்பி இங்க பாரு, நீ கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தனா நீ கஷ்டப்படுவ, துன்பப்படுவ. நீ வந்து ஜாலியா இருக்கணுமா, கிறிஸ்துவுக்குள்ள வந்துடாத. இது கரெக்டான மெசேஜா இருக்கணும்னா உலகத்துக்கு? சரியான தவறான போதனை சார். அதான் சொல்ல முடியும். அப்படின்னா தம்பி இந்த மாதிரி கிறிஸ்துக்குள்ள வராதிங்க, ரொம்ப கஷ்டம், அவ்வளவு ஈஸி கிடையாது, நிறைய துன்பங்கள் பாடுகள் வந்துகிட்டே இருக்கும். தேவனே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிற, உலகத்தில் உபத்திரவங்களை கொண்டு திறன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி இருக்காரு. அப்ப நம்ம அந்த வாசனை சொல்லிதான் அவங்கள சரி செய்யணும். அப்போ வந்து இப்ப என்ன பண்ணலாம் நம்ம? அப்போ வந்து நமக்கு வர துன்பங்கள் வந்து கண்டிப்பா வரும். இது வந்து நம்ம ஒரு ரெண்டும் சேர்ந்தா வரும். நீ கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டா துன்பங்கிற விஷயம் நமக்கு இருந்தா ஆகும். அப்புறம் வந்து நமக்கு இந்த மாதிரி வெற்றிகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இருக்காதா? ஆசீர்வாதங்கள், வெற்றிகள், இதெல்லாம் நமக்கு வராதா? நீதிமானுக்கு நியாயம் செய்வார், அதுக்கான பலனை எனக்கு கொடுப்பாரு. அது இன்மையிலும் சரி மறுமையிலும் சரி, நீதிமான்களுக்கு நிச்சயமா பலன் உண்டு என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஓகே, அவரே நிமித்தம் நாம் படும் துன்பங்கள் வந்து பொக்கிஷம் ஐயா. இப்போ நம்மளும் யோபு மாதிரிதான் நமக்கு வந்து பிரச்சனை வருது. ஆனா இருக்கிற பெரிய பிரச்சனை ஏன் இந்த பிரச்சனை நமக்கு வருதுங்கிறது தெரியாது. நாம் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்காகவும், சொல்லுங்க, விசுவாசத்துல நிலைத்திருப்பதற்காகவும் கடவுள் நம்மள பரீட்சை பார்க்கிறாரு, அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன சொல்ல, அதான் அடுத்த பாயிண்ட் அதுதான். ஆண்டவரே உங்களை தானே விசுவாசிக்கிறோம், உங்கள்கிட்ட தானே ஜெபம் பண்றோம், எங்கேயும் போக மாட்டோம் நாங்க, ஏன் இவ்வளவு சோதிக்கிறீங்க? அடுத்த கேள்வி அது. ஆசீர்வாதமே கிடையாது. ஆசீர்வாதம் உலகத்துக்கு நமக்கு
கடவுள் தர்றது ஓகே, அது தந்தா ஏத்துக்கணும். தரலன்னா நமக்கு பரத்துல இருக்கு, பரலோகத்துல நமக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்காரு. அதை நோக்கி தான் நம்ம டிராவல் பண்ணோம். நம்மளுடைய எதிர்காலம் பரலோகத்துல தான் இருக்கு, பூமியில கிடையாது நம்மளுடைய உண்மையான எதிர்காலம். ஸோ எதிர்காலம் இல்லாத இடத்துல நமக்கு எதுக்கு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கணும்? அப்படின்னா வந்து அப்போ இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை நம்ம வந்து ஒதுக்கி வச்சிட வேண்டியதுதான், சரிங்களா? ஐயா, தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தா நம்ம இன்மையிலும் மறுமையிலும் நன்மைகள் நம்மளை வந்து சேரும் ஐயா. நம்ம செதுக்கப்பட்டாதான் நம்ம அவரோட இடத்துல இருக்க தகுதியானவங்க. சோ நமக்கான பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனா அதெல்லாம் கடந்துதான் நம்ம தேவனுக்குள்ள வாழ்ந்தாகணும். நம்ம மற்றவர்களுக்கும் சுவிசேஷம் சொல்லி ஆகணும். ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களும் சந்தோஷங்களும் வரும், துக்கங்களும் வரும் சொல்றீங்களா? இல்லை நம்முடைய வாழ்க்கை துக்கத்தால் நிறைந்தது, சந்தோஷம் பரலோகத்துக்கு போகும்போது வருங்கிறீங்களா? என்னதான் இருக்கும், இது என்னதான் முடிவு இருக்கு? ஐயா ரெண்டும் வாழ்க்கையில ரெண்டுமே இருக்கு ஐயா, பூமியில ரெண்டுமே இருக்கு. பரலோகத்துல வந்து ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும்தான். ஓகே, நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். பாடுகள் இல்லை என்றால் தேவனுடைய மகிமை வெளிப்படாதுங்க. இது இன்னும் அருமையான விஷயம். பாடுகள் இல்லை என்றால் தேவனுடைய மகிமை வெளிப்படாது. இந்த வருஷன் வந்து பாத்தீங்கன்னா காட் இஸ் சாடிஸ்டிக். ஏன்னா சாடிஸ்டிக் ஒருத்தங்க துன்பப்படும் போது அவர் வந்து அதுல சந்தோஷப்படும். இப்ப நம்ம என்ன பண்ணோம், அவங்க துன்பப்பட்டால்தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து சந்தோஷப்படுறது நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அதான் சொல்லுவாங்களேன். நல்லா போய் வெயில்ல சுத்திட்டு வாங்க, அப்பதான் மர நிழலோட அருமை புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப அந்த மாதிரி துன்பத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆண்டவரே இப்ப புரிஞ்சுக்கிட்டா நீங்க தான் முக்கியம். அது வந்து ஆண்டவர் வந்து மக்களை ஆராதிக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ற அந்த டெக்னிக்கா? ஐயா தப்பு நம்மள உருவாக்கும் ஐயா. ஓகே, அது வந்து என்ன சொன்னா சரி. ஐயா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது இப்போ நமக்கு ஆசீர்வாதம் கடவுள்கிட்ட இருந்து வந்துனா ஓகே, ஆனா நிறைய பேர் கடைசி வேற ஆசீர்வாதமே பெற்றுக்கொள்ளாம நிறைய பேர் கடைசி வேற ஊழியத்தின் நிமித்தமா பாடுகளை அனுபவிச்சு மரணம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. கடைசி வேற அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் நினைச்சது நடக்காது, அவங்க ஊழியத்தின் நிமித்தமாகவே வியாதிகள் வந்திருக்கும். நான் ஒரு புக்ல படிச்சேன், குஷ்டரோகி மத்தியில ஊழியம் செய்ய போனவருக்கு குஷ்டரோகம் வந்துட்டு. அப்ப அவர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது குஷ்டராகிய நம் அனைவரையும் தேவன் நேசிக்கிறாருன்னு அப்படி பிரசங்கம் பண்ணாரு. அப்ப அவருக்குள்ள ஒரு கேள்வி, யோபு நம்மளே மாரி ஒரு கேள்வி வந்திருக்கும்ல. ரைட், ரொம்பவே சரியான ஒரு இது. எரேமியா தீர்க்கதரிசிக்கு வந்து ஆண்டோட தரிசனத்தை காட்டுறாரு. எருசலேம் எப்படி வீழும், எப்படி விழுந்து போகும், எப்படி வந்து எருசலேம் அழிக்கப்படும், இந்த யூதேயா தேசம் எப்படி வந்து பாபிலோனிகள் அடிக்கப்படும், அது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு தாக்குதலா இருந்துச்சு அந்த சமயத்துல. அது வந்து நடக்கவே கூடாதுன்னு எரேமியா என்ன பண்றாருன்னா, அவர் வந்து புலம்பி அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார், அழுதுட்டு அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். அதனாலதான் வந்து அவர் வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவோம் வீப்பிங் ப்ராஃபட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அழுகை தீர்க்கதரிசி அவர். 40 வருஷம் வந்து என்ன பண்றாருன்னா அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். என்ன நடக்கக்கூடாதுன்னு அவர் 40 வருஷம் தீர்க்கதரிசனம் உரைத்தாரோ அதே விஷயம் தான் நடந்துச்சு. அவர்கிட்ட யாரு கேட்டா, அவர் பேச்சு யாரு கேட்டான்னா யாருமே கேட்கல. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நீ கல்யாணம் பண்ணி கூடாது, குடும்பம் இருக்கக்கூடாதுன்ட்டாரு. அப்ப அவர் குடும்பமும் இல்ல. சிக்னேஷன் உங்களுடைய மைக் ஆஃப் பண்ணிருங்க. ஓகே சார். ஓகே, நீங்க கிளாஸ் போகும்போது கிளாஸ் நீ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா முக்கியமான விஷயங்கள்ல வந்து நம்ம பேசுவோம், பிரசங்கங்கள் நம்ம கேட்டுருவோம், பாடல்களை கேட்டுருவோம். ஆனா இந்த வார்த்தையினுடைய அந்த ஆழமான அர்த்தத்தை வந்து நம்ம இந்த மாதிரி கிளாஸஸ்ல தான் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால இங்க நல்லா கவனம் செலுத்துங்க. அப்போ இப்படிப்பட்ட எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, கடைசி வரைக்கும் 40 வருஷங்கள் ஒண்ணும் பண்ணல. குடும்பம் இருக்கக்கூடாது, நண்பர்கள் இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்குன்னே இந்த மனுஷன் எப்படி இருந்தார்? அடுத்து என்ன நடக்கூடாதுன்னு நினைச்சாரோ அது நடந்துச்சு, எதை பார்க்க கூடாதுன்னு நினைச்சாரோ அதையே தான் பார்த்தாரு. அதை தான் புலம்பல் புத்தகத்துல எழுதினாரு. சரி, எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன, அவர் 40 வருஷம் காலம் மினிஸ்ட்ரி முடிஞ்சு போச்சு, சரி விட்டலான்னு பார்த்தா அவருடைய விருப்பத்துக்கு மாறாக அவரே எகிப்து தேசத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அவருடைய கடைசி காலம் இப்படிதான் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ண முடியும்? டேவிட் ஃபிளட்ஸ் பை அ ஃபிளட், இந்த கதையை நான் வந்து ஒருவேளை நான் போன கிளாஸ் நான் சொல்லியிருக்கலாம். அவருடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா
அவள் ஆப்பிரிக்கா தேசத்துல பெல்ஜியம் காங்கோ என்ன பொறுப்புன்னு அந்த ஆப்பிரிக்கா தேசத்துல போய் எப்படி வந்து அந்த டேவிட் ஃபிளட் தன்னுடைய மனைவி இழந்தாரோ, எப்படி வந்து அவருடைய பிறந்த சின்ன குழந்தையை வந்து எப்படி வேற யார் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சோ, அதெல்லாம் பார்த்து எப்படி இருந்துச்சு கடைசி நாட்கள் வரைக்கும் எப்படி அவர் கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து இந்த துன்பங்கள் பாடுகள் இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஆண்டவர் நீதிமொழிகள் பார்த்தா இதை பண்ணா நீ ஆசீர்வாதம், இதை பண்ணா நடக்கும். இப்போ அடுத்து உபாகமத்தில் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் நீங்க போங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வார்த்தைகள் நீங்க கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வந்து என்னுடைய வார்த்தை நீ கேட்கவில்லைன்னா நீ சபிக்கப்படுவாய். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, பல விஷயங்கள். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், பல விஷயம் கிருபை உனக்கு போதும், இந்த மாதிரி பல ஆசீர்வாதங்கள், நமக்கு வெற்றிகள் எல்லாமே ஆண்டு கொடுப்பாரு அப்படிங்கிற ஜெயத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டு. நான் வந்து we are more than conquerors, பல ஆசீர்வாத வசனங்கள் எல்லாமே இருக்கு. இப்ப இதெல்லாம் நமக்கு வருமா வராதா? இதெல்லாம் இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அது வந்து சாத்தியப்படுமா படாதா? இல்ல இதெல்லாம் வந்து சொர்க்கத்துல மட்டும்தான் நமக்கு கிடைக்கணும், அதனால இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம், இப்ப இருக்கிற நம்ம வந்து நம்ம படப்போற பாடுகளுக்கு மட்டும் நம்ம திடப்படுத்தி அப்படியே மனசை கல்லாக்கி வச்சுக்க வேண்டியதுதான். கடைசி வரைக்கும் எவ்வளவு நாள் இருக்குமோ இருந்த பாடுகளை மேனேஜ் பண்ணிட்டு இங்கிருந்து போய் அப்படான்னு சொர்க்கத்துல நம்ம வந்து பரலோகத்துல வந்து ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாமா? அதுதான் நம்மளுடைய நோக்கமா? அப்போ இந்த பூமியில் கிறிஸ்துவராக வாழும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லையா? அப்படி ஆசீர்வாதமாக வாழ்கிற கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களா அப்படின்னு பல கேள்விகள் வருது இல்லைங்களா? எத்தனை பேருக்கு உங்களுக்கு வந்து சொல்லுங்க. நீங்க சொல்ற கேள்வி எல்லாமே கரெக்டான கேள்விகள். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது பைபிள் படி நம்ம பாக்குறப்ப பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இந்த மாதிரி ரெண்டு நம்ம பிரிச்சு பாக்குறப்ப நமக்கு அது சுலபமா இருக்கும் மோஸ்ட்லி. பிகாஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்த அந்த கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் வேற, பட் நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கிற கற்பனைகள் கட்டளைகள் எல்லாமே வேற. பழைய ஏற்பாட்டுல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை திருப்பி கொண்டு ஆண்டவர் சொல்றாரு. சோ பழைய ஏற்பாடுல இருக்கிற அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டுல நம்ம கொண்டு வரணும்னு நினைச்சா முடியாது. அதே போலதான் ஆசீர்வாதங்களும். இப்ப கட்டளைகள் கற்பனைகள் எல்லாமே மாறுதுன்றப்ப புதிய ஏற்பாட்லயும் நெக்ஸ்ட் லெவல்ல அதுவும் மாறுது. அப்படி மாறுறப்ப யாரை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டர் நினைச்சிருக்காரு அவங்கள ஆண்டர் ஆசீர்வதிக்கிறாரு. ஏன்னா ஒரு இடத்துல சொல்லுவார்ல, ஆண்டர் கிருபா பாத்திரங்கள் மேல் பொறுமையா இருக்கணும்ட்டு நினைக்கிறப்ப உனக்கே அது வந்து கோபமா வருது அப்படின்ட்டு பவுல் சொல்லுவார். சோ அத வந்து நம்ம ஏன் இவங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க, ஏன் என்ன நீங்க ஆசீர்வதிக்கல அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு மோர் ரைட்ஸ் கிடையாது. ஆண்டர் வந்து யாரை உயர்த்த நினைக்கிறாரோ அவங்கள உயர்த்துவார், யாரை வந்து புடம்புன்னு நினைக்கிறாரோ அவங்கள புடம்புறாரு. ஸோ அதாவது நம்ம ஆண்டர்கிட்ட விட்டுறது நல்லது. ஏன்னா ஆண்டர் ஆசீர்வதிச்சாருன்னா ஓகே, நான் ஆசீர்வாதமா இருப்பேன், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் இருப்பேன். நான் கஷ்டப்படணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒரு ஐயா சொன்னீங்க அந்த ஆப்பிரிக்கால போயிட்டு அவர் கஷ்டப்பட்டது. ஸோ அவருக்கு அப்படி கஷ்டப்படுறதுக்கான அந்த பலனை கொடுத்துட்டாரா ஆண்டர், எனக்கு அப்படி கொடுப்பாரா அது எனக்கு தெரியாது. இப்போ நீங்க சொன்ன அந்த ரெண்டாவது போர்ஷன் பதில் நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஆனா முதல் போர்ஷன் இல்லை. ஏன்னா நீங்க புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன்ஸ் அது அந்த அந்த அதுல நீங்க சொன்னீங்க இந்த பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகள் வேற, புதிய ஏற்பாடுல அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அது வந்து புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்குமான ஒரு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒருவேளை வேற சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கலாம், இல்ல இனி வரும் சப்ஜெக்ட்ல நீங்க படிக்கலாம், அது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல இங்க ஆங்கிலத்துல சிம்பிளா சொல்லணும்னா the Old Testament is revealed in the New Testament, New Testament is concealed in the Old Testament அப்படிம்பாங்க. அதாவது வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்படுகிறது, புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டுல வந்து ஒரு மறைபொருளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று அனனியாஸ் அண்ட் சப்பீராஸ் ஒரு பொய் தான் சொன்னாங்க. எதை பத்தி பொய் சொன்னாங்க? திருடவோ அதுவும் இல்லை, தன்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி விட்டதுல இவ்வளவுதான் சொல்லி ஒரு பொய் சொன்னாங்க. உடனே அவங்க மறிக்க வேண்டியது. அது எங்க நடந்தது? புதிய ஏற்பாடு தான் நடந்தது. ஆனா பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னாங்களேன், இன்னும் ஆண்டவர் சொல்றாருன்னா இந்த நினைவே பட்டணத்து மேல ஆண்டருடைய கிருபை எங்க இருக்குன்னு, ஆண்டருடைய கிருபை பத்தி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு வேளை நீங்க வந்து சிறிய தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்க வந்து அந்த சிறிய தீர்க்கதரிசன புத்தகத்துடைய அந்த சப்ஜெக்ட் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் இன்னும் தெரிஞ்சிருக்கும். ஆண்டருடைய கிருபை இரக்கம் எப்படி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். தியாலஜி படிக்கும்போது உங்களுக்கு இது தெரியும். அதாவது கர்த்தருடைய கிருபை இரக்கங்கள் வந்து
பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் மாறுபடுவது இல்லை. அதனுடைய அது கொடுக்கப்பட்ட அந்த லா, அந்த கட்டளைகள் வந்து என்னதுன்னா புதுப்பிக்கப்படுகிறது, மாற்றப்படுகிறது கிடையாது. ஏன்னா மாற்றப்பட்டுனா கர்த்தருடைய அந்த குணாதிசயமும் மாற்றப்படுகிறதுன்னு ஆயிடும். அதனால அந்த விஷயத்தை பத்தி அதுல வந்து இன்னும் நீங்க சில விஷயங்களை படிக்கணும். அதனால இப்போ வந்து அதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்ல நமக்கு சமயம் கிடையாது. நம்ம இந்த கேள்விகள் வந்துருவோம். நீங்க சொன்ன ஒரு விஷயம், இது வந்து கர்த்தருடைய இறையாண்மை. அவர் ஆண்டவர் வந்து ஒருத்தருக்கு வந்து ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா ஆசீர்வதிப்பார். அவருக்கு வந்து ஒரு இடத்துல பாடல்களை கொடுக்கணும்னு நினைத்தாருன்னா கொடுப்பார். அதுக்கான பலனை கொடுப்பார். அது வந்து கர்த்தர் எடுக்கிற முடிவு. அந்த முடிவில் நம்ம தலையிடவே வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகே, இப்ப என்ன பிரச்சனைன்னா, இப்ப நம்ம ஒரு சிந்தனை அளவில் இதை பார்க்கும்போது, வேறொரு வாழ்க்கையில் இது நடக்கிறத நம்ம பார்க்கும்போது நமக்கு ஓகே தெரியும், இது வந்து ஓகே இது கர்த்தருடைய இறையாண்மை அப்படின்னு சொல்லி சாவரன்டி ஆஃப் தி லார்ட் அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் அது தன் சொந்த வாழ்க்கையில் நடக்கும்போது, நம்முடைய சொந்த குடும்பத்தை அது வந்து அஃபெக்ட் பண்ணும்போது அது எப்படி இருக்கும்? நான் வந்து இப்ப ரீசெண்டா ஒருத்தவங்களை நான் வந்து சந்திச்சேன். அவங்களுக்கு வந்து என்னன்னா, முன்னாடி அவங்க விசுவாசத்துல இருந்தாங்க, சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவர் ஒரு பிராமண குடும்பத்துல இருந்து இருந்தாங்க, விசுவாசத்துல இருந்தாங்க, சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இது இருந்துச்சு, இந்த சைக்கலாஜிக்கல் இருந்துச்சு, அதுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கான மெடிசன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போறேன், நான் வந்து மெடிசன் என்னை தேவையில்லை, கர்த்தர் என்னை வந்து நடத்துவார்னு போனாங்க. அவங்களுடைய பையனும் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவரே எங்க அம்மாவை நீங்க முதல் குணமாக்க, நான் என்னையே உங்களுக்கு ஊழியத்துக்காக நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எல்லாமே இதாச்சு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாத்திரை நடிக்க பல அந்த வியாதிகள் தெரிஞ்சிச்சு, அந்த மாதிரி வச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கடைசியில அவங்க இருந்து விசுவாசத்தை வழி விலைக்கு அவன் பையன் சொன்னான், அம்மா அப்படி எல்லாம் கிடையாதுமா, எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மதங்கள் தான், இதுல இயேசுன்னு தனியா ஒரு ஆள் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் அதுல இருந்து வழி விலகி போயாச்சு. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றது? இப்போ வந்து அப்ப வந்து எனக்கு வந்து ஆண்டவர் குணம் அளித்திருந்தால் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய கணவனும் இப்ப வந்து கர்த்தருக்குள் இருந்திருப்பார்களே. இப்ப எனக்கு ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த குணம் அளிக்கவில்லை? அட்லீஸ்ட் எனக்கு மட்டும் இல்லை, எனக்காக வேண்டாம், என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் என்னுடைய கணவனுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஆண்டு எனக்கு சுகமளித்திருந்தார், இப்ப என்னுடைய குடும்பம் வந்து விசுவாசத்தில் இருந்திருக்குமே அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம வந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே இருந்துட்டு நம்ம விஷயங்களை பாக்குறோம். ஓகே சரி, அது வந்து பாடுகள். கர்த்தர் யாருக்கு பாடல் வரும்னு நினைக்கிறாரோ அவருக்கு வரும். அதற்கு ஆண்டவர் அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் அதுக்குன்னு. அது கர்த்தர் இவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா கொடுப்பார். அதனால வந்து நம்ம கர்த்தர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. இது எல்லாமே கரெக்ட், இறையியல் ரீதியா இது எல்லாமே கரெக்ட். ஆனால் அது நம்ம சொந்த வாழ்க்கையில வரும்போது கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கும்போது என்ன செய்வது? அங்கதான் பிரச்சனையே. யோபுடைய வாழ்க்கையில அதான் வந்துச்சு. யோபுனுடைய முதல் பதில் என்ன? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. அங்கே முடிச்சிருந்தா அந்த யோபுடைய புத்தகம் அங்கே 2ஆம் அதிகாரத்திலேயே முடிஞ்சிருக்கணுமே. ஏன் யோபுடைய புத்தகம் 42ஆம் அதிகாரம் வரைக்கும் போகுது? அதுக்கு நடுவில் அவரோட நண்பர்கள் ஏன் யோபுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு? யோபு வந்து இது முடிஞ்சாச்சு, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுகிறாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் முடிஞ்சுக்கலாமே. ஆனா திரும்பியும் வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் நண்பர்கள் வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் யோபு இன்னும் அந்த வியாதியில தான் இருக்கிறார். என்ன பண்றாரு? சாம்பல் மேல உட்கார்ந்து இந்த உடைந்த அந்த உடைந்த பானையோட ஒரு சின்ன துண்டு எடுத்து உடம்பை வந்து சொரிஞ்சிட்டு அவர் வந்திருக்காரு. இதை பார்த்தோன்னா வந்து இன்னும் யோபுடைய இந்த நடுவில் இருக்கிற அந்த கான்வர்சேஷன் உரையாடல்கள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, அது நான் வந்து தண்ணீர் ஏதாவது கேட்டு என்னுடைய வேலையாட்களுக்கு நான் எதாவது கேட்டாலும் அவங்க கூட எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தெருவில் விளையாடுற சிறுவர்கள் என் மேல் கல் எறிகிறார்கள். நாய் வந்து என்னுடைய சரீரத்தை நக்குகிறது. And my breath has become abomination for my people. என்னுடைய வாயின் துர்நாற்றம் என்னுடைய மனைவி கூட அது பிடிக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் யோபு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவங்களுக்குள்ள கேள்வி. அப்போ யோபு இப்படிப்பட்ட நீதிமான், யோபு இப்படிப்பட்ட பெரிய செல்வந்தன், நீதிமான், நீதி உள்ளவன், கர்த்தரை குறித்த பல விஷயங்களை அறிந்த அவனுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? நண்பர்களும் வந்து புத்திமான்களாகவும் தான் இருந்திருப்பாங்க. பல தூர தேசத்திலிருந்து அந்த நண்பர்கள் வராரு. வந்து பார்க்கும்போது இப்ப அடுத்த கேள்வி அவங்களுக்குள்ள, யோபுவுக்கு ஆறுதல் கூறுவதற்காக தான் வர்றாங்க. ஆனா என்னன்னா, ஆறுதல் கூறுவதை தாண்டி அவர்கள் வந்து ஏன் யோபுவுக்கு இப்படி ஒரு காரியம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு விவாதத்துல அவங்க இருப்பாங்க.
ஈடுபடுறாங்க. அந்த விவாதம் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விவாதம். நீ நல்ல காரியங்கள் நீ செய்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உன்னை நீ பாவியா இருந்த என்னன்னா உனக்கு அப்ப நீதியான வாழ்வு எப்போதும் செழிப்பை கொண்டு வரும். பாடுகள் எப்போதும் மறைமுகமான பாவத்தின் விளைவு. ஆமாய்யா, நம்ம அந்தரங்கத்துல செய்யற பாவம் வந்து யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு நம்ம வெளியே வந்து நல்லவங்க மாதிரி இருப்போம். ஆனா வெளியே பாக்குறவங்க எல்லாமே இவங்க கிறிஸ்தவர்கள், தேவனை பின்பற்றுவங்க, ஆனா இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம உள்ள பண்ற தப்பு ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். அதனாலதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது. இதுவே நம்ம உண்மையா வாழ்றவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குது. இதுதான் ஐயா. ஓகே, அடுத்த நியூ பெர்ஸ்பெக்டிவ் அப்ரிஷியேட். இப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா நாம எங்கயோ மத்தவங்களுக்கு வெளிப்படையா பார்க்கும்போது வந்து தெரியாது. ஓகே, மத்தவங்க வெளிப்படையா பார்க்கும்போது ஓகே இவங்க நல்ல கிறிஸ்து, நல்லா ஜெபம் பண்ற நெடுப்புலங்காலதான் இவர் ஜெபம் பண்றாரு, நல்லா பாட்டு பாடுறாரு, நான் ஆராதிக்கிறாரு, அவர் வந்து அவர் ஜெபம் பண்றது கேட்டீங்களா, அவ்வளவு வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்றாரு அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம யோசிப்போம். அப்போ வந்து ஒரு தடவை நமக்கு பாடம் இருந்துச்சுன்னா அப்ப நம்ம இப்படி கன்க்ளூட் பண்ணலாங்களா, என்னதான் வெளியே காட்டினாலும் பிரச்சனை இருக்கு பத்தியா அப்படின்னா ஏதோ ஒண்ணு இருக்கு. நெருப்பு இல்லாமல் புகை வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மாதிரிதான். அப்ப என்னன்னா ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்போ யாரெல்லாம் ஆசீர்வாதமா இருக்காங்களோ அவர்கள் உள்ளுக்குள்ளும் எந்த பாவம் செய்யாதவர்கள் அப்படின்னு சொல்லலாமா? அப்படித்தான் வந்து யோபுடைய நண்பர்களும் விசுவாசித்தார்கள். அதாவது அந்த காலத்துல அந்த இடத்துல இருந்து அவங்களுடைய ஞானம் எப்படி இருந்துச்சுன்னா, நீ உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ், அப்போ நீதியான ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்த, நீதியான வாழ்வு வாழ்ந்தால் எப்போதும் செழிப்பை கொண்டு வரும். சரிங்களா? ஆனால் நீ வந்து ஒரு பாவம் செஞ்சா உன் வாழ்க்கையில் பாடுகள் வரும். இதுதான் அவங்களுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. இப்ப என்னன்னா இதுல இருந்து நம்ம இது பண்ணிடலாம். யாரெல்லாம் சந்தோஷமா நீதியா வாழ்றாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அப்ப அது அப்படின்னு பார்த்தா அம்பானி, பில்கேட்ஸ், எலான் மஸ்க் தான் இருக்கிறதுலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இருக்கிறதுலே நீதிமான்கள் அவர்களா தான் இருக்க முடியும். ஏன்னா அவர்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல உடல் ஆரோக்கியத்தோட, நல்ல பணபலம், எல்லா செழிப்போட, ஆசீர்வாதங்களோட, வீடு, காரு, பங்களா, அவங்களுக்கு இல்லாத விஷயங்கள் கிடையாது. அப்ப அவங்கதான் ஆசீர்வாதம் அப்படி எடுத்துக்க முடியாது. ஆனா வந்து இவர்கள் யோபுடைய நண்பர்கள் அப்படிதான் எடுத்துக்கிட்டாங்க. ஆரம்பத்துல எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு வேலை யோபு நீ நல்லவன் தான் எங்களுக்கு தெரியும், ஆனா நீ ஏதோ பாவம் பண்ணிருக்க, அந்த பாவத்தின் விளைவுதான் இந்த நீ படுகிற இந்த பாடுகள் அப்படின்னு சொல்லியாச்சு. பாவத்தின் விளைவுதான் நீ படுகிற பாடுகள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து யோபு சொல்றான், இல்ல நண்பர்களே அப்படி கிடையாது, நான் பாவம் பண்ணலையே அப்படின்னு சொல்லும் போது அவங்க எப்படி நீ பாவம் பண்ண சொல்ற, அப்ப கர்த்தர் பொய்யானவரா, கர்த்தர் உனக்கு வந்து தவறா தண்டனை கொடுத்துட்டாரா, உனக்கு தண்டனை கிடைச்சிருக்குல்ல அப்படின்னா கண்டிப்பா நீ ஏதோ ஒரு பாவம் பண்ணிருப்ப, அப்பதான் உனக்கு தண்டனை, அதனாலதான் உனக்கு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோபு மேலேயே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு வந்தாங்க? யோபுவை ஆறுதல் சொல்ல வந்தார்கள். இப்ப என்ன பண்றாங்க? யோபுவையே என்ன பண்றாங்க? சபிக்கிறாங்க இல்லைங்களா? அதனால வந்து இப்போ நீங்க சொல்ற அந்த விஸ்டம், நீங்க சொன்ன விஷயமும் அந்த யோபுடைய நண்பர்கள் சொன்ன விஷயம் அதான், நீ ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்க, அதனாலதான் உனக்கு இந்த துன்பங்கள் படுது. ஆனா யோபு என்ன சொல்றான், இல்லையே நான் அப்படி எதுவும் பாவம் பண்ணலையே, ஆனா தெரியும் ஆண்டவர் தான் நீதிபதி, எல்லாமே கரெக்ட், ஆனா நான் தப்பு பண்ணலையேப்பா. அதாவது இந்த ஸ்கூல் போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கிற ஸ்கூல் எல்லாம் கிடையாது, ஒருவேளை நம்ம படிச்ச டைம்ல 90s கிட்ஸ் அவங்க இந்த டைம்லாம் படிச்ச டைம்ல பாத்தீங்கன்னா டெய்லியும் ஸ்கூலுக்கு போவோம், ஏதோ ஒரு டீச்சர் அடிப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு 2-3 டீச்சர் ஒரு நாள் அடிப்பாங்க. அடி வாங்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் வந்து பெரிய விஷயமாவே இருக்காது. சும்மா வந்து டெய்லி ஏதோ ஒரு விஷயக்காக அடிவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அடி வாங்கலன்னு சொன்னா வாட் அ வியர்ட் டே, இன்னைக்கு அடியே வாங்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி டெய்லி அடி வாங்கிட்டே இருப்போம். அது வந்து பெருசாவே நமக்கு தெரியாது. கூப்பிடுவாங்க, பெரம்பை வச்சு அடி, காரமடையில வந்து இந்த பெரம்பு இதுக்குன்னே விற்பாங்க. இப்ப வந்து அந்த மாதிரி பெரம்பு கிடைக்கிறது இல்லை. அங்க நல்லா பெரம்பு வச்சிருப்பாங்க. நல்லா அந்த ஹூக் வச்ச மாதிரி ஒரு பெரம்பு இருக்கும், இல்லாட்டி இந்த ரவுண்டா இருக்கிற மாதிரி ஒரு பெரம்பு இருக்கும். அந்த பெரம்பெல்லாம் வச்சுட்டு சில இங்கிலீஷ் டீச்சர்லாம் திருப்பி அந்த முட்டிமெல்லாம் அடிப்பாங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் பிரச்சனை இருக்காது. அந்த டைம்ல வந்து நம்ம அதெல்லாம் சகிச்சுட்டு வந்துடுவோம். ஆனா யாராவது ஒரு டீச்சர் திடீர்னு எந்திரிடா அப்படின்னு சொல்லி ஒரு அறை விட்டுட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு அந்த டீச்சர் ஏன் அடிச்சாங்கன்னு தெரியல, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இது வரைக்கும் எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியும் போது நீங்க வந்து 10 அறை வாங்கினாலும் பிரச்சனை இருக்காது. ஆனா அந்த ஒரு அறை ஏன் அடிச்சாங்க, ஏன் அரைஞ்சாங்கன்னு தெரியாத அந்த ஒரு அறை எவ்வளவு வலிக்குன்னு யோசிப்பாரு. கஷ்டமா இருக்குமா இல்லையா? இருக்காதா? அப்போ யோபுக்கு வந்து நான் எந்த தப்புக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியலையே, நான் ஏன் துன்பப்படுகிறேன், எந்த காரணத்துக்காக துன்பப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு விளக்கமே யோபுக்கு தெரியாது. அங்கதான் பிரச்சனையே. அப்போ யோபு என்ன சொல்றாரு, எனக்கு நான் தப்பு பண்ணலப்பா அப்படின்னு. ஆனா வந்து நண்பர் சொன்னாங்க, நீ எங்கோ தப்பு பண்ணிருக்க யோபு, நீ எங்கிட்ட சொல்ல நீ மறைக்கிற, நீ வந்து மறைமுகமான ரகசிய பாவங்கள் ஏதோ இருக்கிறது, நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, அதனாலதான் உனக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு. இல்ல நான் தப்பு பண்ணலன்னு அது எப்படி நீ சொல்லலாம், நீ தப்பு பண்ணலன்னு? நீ வந்து சிம்பிள் ரிசல்ட், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் விஸ்டம். நீ நீதிமான வாழ்க்கை உனக்கு செழிப்பான வாழ்க்கை, பாவம் செய் பாடுகள் வரும் வாழ்க்கையில, இவ்வளவுதான். அதே மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குது. அப்ப நான் ஏன் துன்பப்படுகிறேன் அப்படிங்கிற கேள்விகளுக்கும் இதுதான் பதில். யோபுடைய நண்பர்கள் பதில் கொடுத்தாங்க, இதுதான் பதில். ஆனா யோபு சொல்றாரு, நண்பர்களே நீங்க சொல்றது கரெக்ட், என்னன்னா நீதிமான வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை அதெல்லாம் கரெக்ட், நான் இப்ப துன்பப்படுகிறேன் அதுவும் உண்மைதான், ஆனா நான் பாவம் பண்ணலையேப்பா அந்த மாதிரி, இதுக்கு என்ன செய்யறது? ஓ my words were written on the rock with iron pen. அதாவது என்னுடைய வார்த்தை வந்து இந்த கல்லில் வந்து இரும்பு ஆணை கொண்டு செதுக்கப்படுவதாக. ஏன்னா எனக்காக வந்து வாதாடுகிறதுக்கும் என்னுடைய பாயிண்ட் என்ன சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஒருவேளை என்னுடைய கதையை நான் இந்த மாதிரி கல்லில் வந்து அப்படி செதுக்கி வச்சுட்டு போனா பிற்காலத்துல யாராவது வந்து அதை படிச்சுட்டு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஒருவேளை பிற்காலத்துல வரலாம். இப்ப யாருமே, கர்த்தருடைய கரமும் என் மேல் ரொம்ப பலமா இருக்கிறது, என்னுடைய நண்பர்களும் நீங்களும் எனக்கு விரோதமா இருக்கிறீங்க, நான் என்னதான் பண்றது? அப்ப யோபு சொன்ன, நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன், நான் இந்த மாதிரி வந்து இந்த ஆட்சியாளர் கூட்டத்துக்கு போகும்போது கூட அங்க யாருக்கு என்ன அநியாயம் இருந்தாலும் அந்த அநியாயத்தை நான் வந்து தட்டி கேட்டிருக்கேன். தகப்பன் இல்லாதவர்களுக்கு நான் தகப்பனை போல் நான் எடுத்திருக்கிறேன், நான் விதைகளை விசாரித்திருக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் நீதியான காரியங்களை செய்திருக்கேன், எல்லாத்துக்கும் நான் அன்பாய் பழகிருக்கிறேன், எல்லா விஷயமும் நான் கரெக்டா பண்ணினேன், என்னுடைய பிள்ளைகளையும் வந்து நான் அன்பா பார்த்துக்கிட்டேன், அவர்களுக்காகவும் பலி செலுத்தினேன், எல்லா விஷயங்களையும் நான் சரியா தானே பண்ணினேன், அப்புறம் ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்ப அந்த கேள்விக்கு பதில் தெரியல, என்ன பண்றது? அதே இடத்துல தான் நம்ம இருக்கோம். நீங்க தியரட்டிக்கலா நீங்க யோசிக்கலாம், நீங்க தியரட்டிக்கலா யோசிச்சீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருந்து வெளியிருந்து ஒரு இறையியல் பார்வையில யோசிச்சீங்கன்னா அது கர்த்தருடைய இறையாண்மை. அவர் நினைச்சா என்ன வேணா செய்வார், அவர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்கலாம், கரெக்ட். ஆனா நம்மளுடைய சொந்த வாழ்க்கை நடக்கும்போது என்ன பண்ண போறீங்க? நீங்க ஊழியம் பண்ணும்போது உங்களுடைய சபை விசுவாசின் வாழ்க்கை நடக்கும்போது அவங்க நின்று கேள்வி கேட்கும்போது என்ன பதில் கொடுக்க போறீங்க? அதுதான் கேள்வி. நான் வந்து அஸ்ஸாம்ல வந்து ஒரு பல இடத்துல சென்று ஊழியத்தை வந்து நான் செஞ்சிருக்கேன். ஒரு நிமிஷம். அஸ்ஸாம்ல வந்து நான் வந்து அடிக்கடி போய் அங்க இருக்கிற அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற மத்தியில வந்து பல தடவை போய் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு, 2 இல்லாட்டி 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு தடவை வந்து நானும் என் மனைவி வந்து அஸ்ஸாம்ல போய் அந்த கிறிஸ்துமஸ் சமயத்துல வந்து நாங்க வந்து ஒரு 15 நாட்கள் அங்க தங்கியிருந்து ஊழியம் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்க வந்து இப்பவும் வந்து என்னுடைய நண்பர் பாஸ்டர் டேனியல் இருக்காரு, டேனியல் கோண்டோ, அவரும் வந்து அங்க நல்ல அருமையான ஊழியம் பண்றாரு. ரொம்ப அவரும் வந்து ஒரு யங் மேன், அவங்களுக்கு வந்து ஒரு 5 வயசுல ஒரு சின்ன குழந்தை நினைக்கிறேன்.
அப்போ அவங்கதான் போய் இருந்தோம், அவங்க கூட இருந்தோம். ரொம்பவே நண்பர்களா இன்னைக்கு கூட அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ரொம்பவே ரொம்ப ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி ரொம்ப நண்பர்களா இருந்தாங்க. என்னுடைய ஒய்ஃப் அங்க வந்தப்போ நான் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஃபெலோஷிப்ல இருந்தோம். அவருடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக என்னாச்சுன்னா, அந்த பெண் திடீர்னு வந்து கிட்னில சில பிரச்சனை வந்து இறந்துட்டாங்க. எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் அந்த டேனியல கால் பண்ணி, பாஸ்டர் என்னாச்சு உங்களுக்கு, எப்படி ஆச்சுங்கிற விஷயத்த வந்து கேட்டு, அதாவது உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நாங்க பேசணும். எப்படி இருக்காங்க, உடம்பு சரியில்லை, திடீர்னு எப்படி இந்த மாதிரி ஆச்சு, அவங்கள அதுக்கான நாங்க ஜெபம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். ஆனா அவர் இறந்து விட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் எனக்கோ என் மனைவிக்கோ வந்து அவர்கிட்ட கால் பண்ணி பேசுறதுக்கான தைரியமே வரல. உண்மை இதுதான். அவர்கிட்ட கால் பண்ணி பேசுறதுக்கான தைரியமே வரல. தைரியமே வரலைன்னா, தைரியம் சொல்றதை விட அது நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்படி இருக்கும்? ஒருவேளை வந்து கர்த்தரும் அந்த சமயத்துல வந்து உடனே பேசுவோம், கர்த்தரும் அனுமதிக்கலன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு 2 மாசம், ஒரு 2-2.5 மாசம் போச்சு. அது வரைக்கும் நாங்க வந்து ஓகே, அவர் கொஞ்சம் நார்மலா ஆகட்டும், அப்புறம் பேசலாம்னு இருக்கும்போது ஒரு 2.5 மாசம் கழிச்சு ஒரு தடவை அவர்கிட்ட கால் பண்ணி பேசினேன். டேனியல் எப்படி இருக்கீங்க? அவர் வந்து பேசினேன், சார் நல்லா இருக்கேன் சார், நான் சர்ச் சர்வீஸ் நடத்திட்டு இருக்கேன் சார் அப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவரும் வந்து அதே ஒரு விடாப்பிடியான ஒரு இதுல இருந்தார். என்னன்னா, என்னுடைய மனைவி ஏன் இறந்தார் அப்படிங்கிற விஷயத்த ஆண்டவர் நீங்க சொல்லியே தீரணும். ஒவ்வொரு ஊழியக்காரனும் அவர்கிட்ட பேசும்போது அவர் கவனமா கேட்டிருந்தார். ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 ஊழியக்காரர்களுக்கு மேல என்கிட்ட பேசிட்டாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற சூழ்நிலை தான் நான் இருக்கேன். ஏன்னா இது என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா ஏன் இப்படி நடந்துச்சு? அவங்களுக்கு ரொம்ப நாளா வியாதிப்பட்டு இருந்து இருந்தாலும் தெரிஞ்சு, அவங்க திடீர்னு கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் போனாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. திடீர்னு கொஞ்ச நாட்குள்ளேயே கொஞ்சம் சரியாகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாட்களே அவங்க இறந்துட்டாங்க. இது ஏன் அந்த விஷயத்தை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாம வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தார். அப்போ நம்ம என்னதான் வந்து நம்ம வேதாம கல்லூரியில டீச்சிங் பண்ணி எல்லாமே இவ்வளவு ஊழியர்கள் பல இடத்துல போய் சென்று ஊழியம் செய்ய ஆண்டவர் அனுமதித்திருந்தாலும், இப்படிப்பட்ட வந்து நிஜமான ஒரு ஊழிய சூழ்நிலைகள் வரும்போது அவளை ஃபேஸ் பண்றது, அந்த ஊழிய சூழ்நிலைகளை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி அவர்கிட்ட பேசும்போது 2.5 மாதம் கழித்து அவர்கிட்ட பேசி, அதற்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உண்மை சொல்ல போனா யோபுடைய புத்தகத்திலிருந்து நான் பேசினேன். யோபுடைய புத்தகத்திலிருந்து ஆண்டோடைய காரியங்கள் ஏன் துன்பம், இதே கேள்விக்கு தான் வந்து பதில் தர்ற மாதிரி நான் வந்து பேசும்போது, அதுக்கப்புறம் பாஸ்டர் வந்து இந்த கர்த்தருடைய வார்த்தை வந்து அவருடைய இருதயத்தை வேலை செஞ்சு அப்பவே அவர் அழுதாரு. அழுதுக்கு அப்புறம் போன்லயே நான் வந்து என்ன பண்ணேன்னா, நானும் அவரும் 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் வந்து ஒரு அற்புதமாக அவரை நடத்தி இப்ப அருமையான ஊழியங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஆசாம்ல பல விஷயங்கள் நாங்கள் ஊழியங்கள் நாங்கள் சேர்ந்து பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்பன்னா இந்த ஊழியத்தின் பாதையில இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போதும் சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். நம்முடைய சொந்த வாழ்க்கையில ஒரு ஒரு சிந்தனை ரீதியாக, இறையியல் சிந்தனை ரீதியாக சில விஷயங்கள் நம்ம பதில் சொல்லி ஆண்டவருடைய இறையாண்மை ஒரே இதுதான். இதுக்கு மேல பதில் தேவையே கிடையாது. ஆண்டவர் யாருக்கு செய்யறோட செய்வார். தட் இஸ் ஹிஸ் அப்சல்யூட் அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம். ஆனால் அது வந்து நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழியத்துக்கும் வரும்போது அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோங்கிறது முக்கியமான கேள்வி. இப்போ சில பேர்கிட்ட வந்து நீங்க யாராவது துன்பப்படும் போது நம்ம என்ன சொல்லிருந்தீங்களா, தெரியுதா, நீங்க பண்ண பாவம் தான் உங்களுக்கு இந்த துன்பம், நீங்க பண்ற இந்த பாவம் தான் வந்து உங்களுக்கு வந்து துன்பம் அப்படின்னு வந்து சொல்றோம். நீங்க ஆனா பாவம் பண்ணியிருப்பீங்க. அது இப்படி யோபுடைய நண்பர்கள் எப்படி சொன்னாங்க, அது வந்து நீங்க ஏதாவது பாவம் பண்ணியிருப்பீங்க. அது 2வது, நீங்க வந்து அவங்க ஏதாவது துன்பத்தில் இருக்காங்க, அதுக்கு நம்ம எதுவும் பதில் கிடையாது, அதனால அமைதியாவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்றதும் தப்பான விஷயம். எப்படின்னா ஊழியத்துல வந்து நீங்க வந்து ஒரு 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 ஜனக்கூட்டத்தை வந்து நீங்க வந்து அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்போது ஒரு துன்பம் வரும்போது நம்ம வந்து இப்ப என்ன சொல்றது ஒண்ணும் தெரியாது, அமைதியாவே இருந்துடலாம், அதுவும் தவறான விஷயம். அப்ப வந்து அவருக்கு சரியான கர்த்தருடைய வார்த்தை போதித்து அவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா சரியா நடத்தி கொண்டு போகிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, இப்போ இதுல இருந்து ஊழியத்துக்கான பாடம் என்ன, பாடுவர்களுக்கு ஊழியம் செய்யும் போது அவர்கள் என்ன பண்ணணும், லிசன் கம்பேஷனேட்லி, அதாவது இரக்கத்துடன் செவி கொடுத்தல். யோபுடைய நண்பர்கள் என்ன பண்ணாங்க,
வந்து யோபுவுக்கு இறக்கப்பட்டு செவி கொடுத்துக்கலாம் இல்லையா? யோபு என்னப்பா ஆச்சு? ஓ அப்படியே ஆச்சா, சரி கவலைப்படாதப்பா, எப்படி ஆண்டவர் நடத்திடுவாரு, எப்படி நீங்க வந்துடுவ, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இது என்னன்னா யோபுகிட்ட வந்து இல்லாட்டி அந்த அந்த ஒரு ஒரு இரக்கத்தோட அவனுக்கு செய்து கொடுக்கவில்லை. யோபுடைய நண்பர்கள் என்ன பண்ணாங்க, வந்து ஓகே நீ துன்பப்படுகிறியா அப்படின்னா நீ வந்து பாவம் பண்ணியிருப்ப, அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு. இது வந்து ஒரு எளிமையான விளக்கம், ஒரு சிம்பிளிஸ்டிக் சொல்யூஷன் வந்து நான் கொடுக்க அவங்க முயற்சி பண்ணல. என்ன பண்ண, அமைதியாகவும் இரக்கத்துடனும் செய்து கொடுக்கிறது ஊழியத்துல ஒரு முக்கியமான காரியம். ரெண்டாவது என்னன்னா என்டியூர் தி மிஸ்ட்ரி, மர்மத்தை சகித்துக் கொள்ளுதல். அப்படின்னா ஏன் இந்த துயரம் நிகழ்ந்ததுன்னு எல்லா கேள்விகளுக்கு எல்லா சமயத்திலும் நம்ம கிட்ட பதில் இருக்கவே இருக்காது. அந்த எல்லா சமயத்திலும் நம்ம இடத்துல பதில் இருக்காது என்பதை நம்ம என்ன பண்ணணும்னா தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்வது முக்கியமான ஒன்று. அப்ப என்ன பண்ணணும் எல்லா டைமும். மூன்றாவது என்னன்னா தேவனுடைய குணாதிசயத்தை சுட்டி காட்டுதல், பாயிண்ட் டு காட்ஸ் கேரக்டர். பாடுபடும் விசுவாசிகளை தேவனுடைய இறையாண்மை மற்றும் தேவனுடைய மாறாத அன்பின் பக்கம் திருப்புதல். அப்ப என்ன பண்ணணும்னா இப்போ இந்த மாதிரி துன்பப்படுகள் மத்தியில போய் அவன் போய் நீ ஏதாவது பாவம் பண்ணிருப்பா, அதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றதை விட்டு என்ன பண்ணணும்னா இரக்கத்துடன் அவங்களுக்கு செவி கொடுத்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு சமயத்துல நமக்கு பதில் தெரியாது, அதை வந்து நம்ம வந்து தாழ்மையுடன் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன விஷயம் பண்ணணும்னா அந்த மக்களை வந்து கர்த்தருடைய குணாதிசயங்கள் என்ன, கர்த்தர் யார் என்பதை அவருடைய அந்த கேரக்டர்ஸ் அதுகிட்ட கொண்டு போகணும். என்னதான் இருந்தாலும் கர்த்தர் வாக்கு மாறாது, என்னதான் இருந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார் அப்படின்னு கர்த்தருடைய அந்த அந்த ஆட்ரிபியூட்ஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, இந்த தேவனுடைய குணாதிசயங்களை சுட்டி காட்டி அதன் இடத்துல என்ன பண்ணணும்னா பாடுபடும் விசுவாசிகளை தேவனுடைய இறையாண்மை மற்றும் மாறாத அன்பின் பக்கம் என்ன பண்ணணும் அவங்களை திருப்பி கொண்டு போறதுதான் அந்த சமயத்துல ஒரு ஊழியத்துல ஒரு முக்கியமான விஷயம். ஆனா வந்து யோபுடைய நண்பர்கள் என்ன பண்ணாங்க, யோபுடைய நண்பர்கள் வந்து ஒரு எளிமையான விளக்கத்தை கொடுத்து, அதாவது நீ தப்பு பண்ணியிருப்ப, அதனாலதான் உனக்கு வந்து இப்படிப்பட்ட பாடுகள் வந்துச்சு, அவ்வளவுதான். அப்போ நீ வந்து அதாவது எல்லா கேள்விகளுக்கும் எங்கள்கிட்ட பதில் இருக்கு. அது வந்து என்னன்னா ஒரு 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 மேட்டிமை, ஒரு பெருமையாயிரும். நம்ம சில சமயங்கள் ஒத்துக்கொள்ளணும், பல சமயத்தில் நமக்கு கேள்விகளுக்கான பதில் நம்ம கிட்ட கிடையாது அப்படிங்கறது நம்ம வந்து ஒத்துக்கணும். எல்லா கேள்விக்கும் நான் பதில் கொடுப்பேன் அப்படின்னு முயற்சி பண்றது ஒரு வகையான மேட்டுமையாகவும் இருக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த யோபுடைய புத்தகத்துல நம்ம பார்க்கறதும் யோபுவுக்கு ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாது, யோபுடைய நண்பர்களுக்கும் பதில் தெரியாது. அந்த சூழ்நிலை தான் நம்ம இந்த இடைப்பட்டது. அதுக்கப்புறம் கர்த்தர் பேசுகிறார். சரிங்களா? கர்த்தர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில் என்ன ஆகுதுன்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்துச்சு. இன்னொரு முக்கியமான கேள்வி, யோபு இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு யோபுக்கு தான் ஏன் துன்பப்பட்டோம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைத்ததா இல்ல அப்பவும் கிடைக்கலையா? சொல்லுங்க பார்க்கலாம். கிடைத்தது ஐயா. கிடைத்ததா? எல்லாத்துக்குமே பொதுவா இருக்கிறது விசுவாசம் தான் ஐயா. இப்போ உண்மையை சொல்ல போனோம்னா யோபுவுக்கு அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகும் ஏன் துன்பப்பட்டோம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. அதுதான் உண்மை. ஏன்னா வேத கடைசியில வந்து ஏன் துன்பப்பட்டோம்னு யோபுக்கு கடைசி வரைக்கும் தெரிய வரல. இப்ப யோபுவே கடைசியில் ஆண்டோட கேட்கிறான், அவருடைய நண்பர்கள் முயற்சி பண்ணாங்க, ஒவ்வொரு நண்பர்களும் முயற்சி பண்ணாங்க, ஆனா யோபுக்கு சரியான பதில் யாருமே கொடுக்க முடியல. ஏன்னா அவன் கொடுத்ததுனா நீ பாவம் பண்ணியிருப்ப, இதுதான் சொல்றாங்க. இது வந்து மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்றாங்க. ஆனா கடைசியில வந்து ஆண்டவர்கிட்ட போறாங்க, ஆண்டவரை நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் பதிலா சொன்னாரு, இல்ல அவரும் நூத்துக்கணக்கான கேள்வி கேட்டாரு. கேள்வி கேட்டுட்டு அந்த கேள்வியின் முடியல வந்து அப்புறம் அந்த 42ஆம் அதிகாரம் வந்துருக்கு, ஓ லார்ட் ஐ பார் மை செல்ஃப், அங்க வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அந்த கடைசி நீங்க 42ஆவது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. எங்கேயுமே வந்து யோபுவுக்கு இந்த தான் ஏன் இந்த பாடுகளை பட்டோம் அப்படிங்கிற அந்த யோபுடைய துன்பத்துக்கான காரணம் கடைசி வரைக்கும் யோபுக்கு தெரியாது. ஆனா பிரச்சனை அடுத்து என்ன கேள்வின்னா, யோபு வந்து இந்த 3ஆம் அதிகாரம் தொடங்கி 41ஆவது அதிகாரம் வரைக்கும் வந்து இருக்கிற இந்த பல கேள்விகளுக்கு மத்தியில யோபு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தார். எனக்கு என்ன பண்றது, எப்படி ஏன் நடந்தது, இதுக்கான பதில் வேணும்னு சொல்லி அவர் ரொம்ப அதுக்காக தேடிக்கொண்டிருந்தார். ஆனா ஒரு ஸ்டேஜ் வந்து அவர் பதில் தேடுறதை நிறுத்திட்டாரு.
ஏன் நிறுத்தினாரு, எதுக்கு நிறுத்தினாரு, எப்படி பதில் தேடுவதை அவர் நிறுத்தினாரு, நிறுத்தினதுக்கு அப்புறம் எப்படி ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார், அது எப்படி சாத்தியமானது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். யோபு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார், அது நமக்கு தெரிஞ்ச கதை. ஆனால் அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம், அந்த டிரான்சிஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். அப்போ இந்த யோபுவினுடைய இந்த கேள்விக்கான இந்த அந்த பதிலை தேடுகிற இந்த தேடல் எப்படி இருந்தது, எப்படி தொடங்கியது, எப்படி அது முடிவடைந்தது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். அதன் மூலியமாக நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஊழியத்தின் வாழ்க்கைக்கும் என்னென்ன காரியங்களை நம்ம படிக்கலாம், என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பல விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த யோபுடைய புத்தகத்துல சில விஷயங்கள் நம்ம பார்க்க முடிகிறது. என்னன்னா, நம்பர் 1, sovereignty of God அப்படின்னா தேவனுடைய இறையாண்மை. அது என்ன வேணா இருக்கலாம், ஆனா கர்த்தர் தான் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறார். nothing occurs outside his authority. அவருடைய அதிகாரத்திற்கு வெளியே எதுவுமே நடக்கிறது. ஈவன் பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னேன், சாத்தானும் யோபு போய் நேரடியா சோதிக்க முடியல. பாத்தீங்களா, கர்த்தருடைய அனுமதி பெற்ற பிறகு, கர்த்தருடைய அனுமதி பெற்றிருந்தாலும் கர்த்தர் என்ன பண்றாரு, அதுக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணிடுறாரு. நீ இது வரைக்கும் தான் செய்ய முடியும், அதை தாண்டி சாத்தானாலும் எதுவும் செய்ய முடியாது. அப்படின்னா இந்த புத்தகத்துல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்த்தருடைய இறையாண்மை அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. சாத்தான் பல காரியங்களை செய்தாலும் கர்த்தருடைய அனுமதி, கர்த்தருடைய இறையாண்மை தாண்டி, கர்த்தரை போல் அவன் அப்சல்யூட் கண்ட்ரோல், அந்த முழு இறையாண்மை சாத்தான் இடத்தில் கிடையவே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது, இப்போ அந்த சாத்தானினோட சவால் என்ன தெரியுங்களா, அது வெறும் யோபுடைய விசுவாசத்தை குறித்துதான சவால் கிடையாது. இது ஆண்டவரை குறித்துதான சவால். ஆண்டவரை ஆராதிக்கும் அவருடைய சிருஷ்டிப்பை, அதாவது நீங்க சிருஷ்டித்த இந்த சிருஷ்டிப்பு இருக்கு இல்லையா, அது நீ கொடுக்கற கண்டிதான் செய்யுது. அப்படின்னா ஆண்டவருடைய சிருஷ்டிப்பையே சாத்தான் என்ன பண்றா, ஏளனம் பண்ணுகிற விதமாகத்தான் இந்த கேள்வி, இந்த சவாலை விட்டுருக்கு. அப்போ அதனாலதான் ஆண்டவர் சில விஷயங்களை அந்த இடத்துல அதை அனுமதித்தார். ஏன்னா அந்த அனுமதிப்பு மூலம் இன்னைக்கு நீங்களும் நானும் அதை பத்தி இன்னைக்கு படிக்க முடிகிறது. அதனாலதான் அதை இன்னைக்கு அதை அனுமதித்தார். இது அதான் சொல்றேன், இந்த யோபனுடைய புத்தகம் முழு மனுகுலத்துக்காகும். கோர்ஸ் இந்த என்டையர் பைபிள் அது அப்படிதான், முழு பைபிளும் அப்படிதான். ஆனா இந்த இந்த யோபு புத்தகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம தான் ஒரிஜினல் ரெசிபியன்ஸ், செகண்டரி ரெசிபியன்ஸ் கிடையாது. நம்ம தான் ஒரிஜினல் ரெசிபியன்ஸ். முதலாவது அதை படிக்கக்கூடிய ரெசிபியன்ஸும் நம்ம தான். அப்போ கர்த்தருடைய அந்த இறையாண்மைன்னு ஒரு விஷயம் இருக்கு. 2வது மிஸ்ட்ரி ஆஃப் சஃபரிங். நமக்கு ஏன் இது துன்பம் வருகிறது அப்படிங்கிறது நமக்கு அதனுடைய மிஸ்ட்ரி என்ன, கர்த்தருடைய அந்த நோக்கம் என்ன, அந்த பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் போது அது கர்த்தருடைய நோக்கம் என்ன. அதாவது நமக்கு we miss the vantage point. vantage pointனா ஒரு விஷயங்களை அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது முழுமையா அந்த விஷயங்கள் நமக்கு புரியும். அந்த இடத்தில் அந்த இடம் அந்த இடத்துல நின்று நமக்கு பார்க்க தெரியாது. அப்போ ஒரு காரியத்தை முழுமையா நின்று பார்க்க தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் மனிதன் இருக்கிறான். அதுதான் லிமிட்ஸ் ஆஃப் ஹியூமன் விஸ்டம். அதாவது மனிதனுடைய ஞானத்தின், அது என்ன சொல்றது, லிமிட், வரம்பு. கரெக்ட். மனிதனுடைய ஞானத்தின் வரம்பு, அவ்வளவுதான். சரிங்களா? ஏன்னா அந்த வான்டேஜ் பாயிண்ட் அது நமக்கு பார்க்க தெரியாது. கர்த்தருடைய அந்த நோக்கம் என்னன்னு முழுசா நமக்கு பார்க்க தெரியாது. அப்புறம் அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, நம்முடைய விசுவாசத்தின் ஒரு உண்மை தன்மை என்ன, நம்முடைய உண்மையான விசுவாசத்தின் தன்மை என்ன அப்படிங்கிறது இதுல பார்க்கிறோம். அடுத்து என்னன்னா, இந்த கர்த்தர், அவர் சிருஷ்டிகராயிருக்கிற அவருடைய கர்த்தர், அவருடைய மகிமை என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த யோபுடைய புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். இனி அடுத்த கிளாஸ்ல, அடுத்த வாரம் என்ன பண்ணணும்னா, இப்ப கேட்ட பல கேள்விகளுக்கு பதில் இல்லாத பல கேள்விகளுக்கு திரும்ப நம்ம சில விஷயங்களை பேச போறோம். நான் அடுத்த வாரம் வந்தோடனே இப்ப நீங்க கிடைக்காத பதிலுக்கெல்லாம் பதில் கொடுக்க போறேன்னு நான் சொல்ல வரல. யோபு புத்தகம் அப்படி பதில் கொடுக்கவில்லை, ஆனால் யோபு புத்தகம் அதை விட அருமையான ஒரு விஷயத்தை காட்டியிருக்குது. அந்த ஒரு முக்கியமான விஷயத்த அடுத்த கிளாஸ்ல நம்ம யோபு புத்தகத்தை நம்ம படிக்கலாம். சரிங்களா? எஸ், டைம் இஸ் அப். பாஸ்டர் Alex, you can take over. Okay. Thank you so much, sir.
ஓகே. இன்னைக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு கிளாஸ் நம்ம கவனிச்சோம். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த சென்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து நல்லா சாரெல்லாம் உங்களுடைய ஆலோசனை கேட்கும்போது பேச அலோவ் பண்ணும்போது நீங்க எல்லாரும் பேசுனீங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் சைலண்டாவே இருக்கிறீங்க. ஒரு சிலர் பேசவே இல்ல. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன செய்யலாம், நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். அது பிரயோஜனமா இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்றீங்கன்னா, கிளாஸு ஆன்ல இருக்கும்போது நீங்க மைக் ஆஃப் பண்ணாம இருக்கிறீங்க. அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. லாஸ்ட் கிளாஸ்லயும் வந்து நம்முடைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சார் அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நீங்க வந்து ஆஃப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நீங்க உள்ள கிளாஸ்ல வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய மைக்க வந்து ஆஃப்ல வச்சுருங்க. மியூட்ல போட்டுருங்க. சரிங்களா? அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3வது வந்து இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே, நீங்க இப்பயே என்ன செஞ்சுருங்க, உங்களுடைய லெக்சர் நோட்ட வந்து நீங்க சப்மிட் பண்ணிருங்க. சரிங்களா? சார் இன்னைக்கு வந்து ஒரு கிளாஸ் தான் இந்த வாரம். அது மட்டும் போதும் இல்லைங்களா? ஓகே. அதனால டிலே பண்ண வேண்டாம். இப்ப நீங்க எடுத்த அந்த நோட்ஸ வந்து நீங்க சப்மிட் பண்ணாலே போதும். ஓகேவா? வேற எதுவும் எக்ஸ்ட்ரா வேண்டாம். நீங்க அனுப்புங்க. நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே. தேங்க் யூ சோ மச். இப்போ வந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். யாரு ஜெபம் பண்றீங்க? புதுசா யார் வந்திருக்கிறீங்க? சிஸ்டர் ஜான்சி இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஓகே. இல்ல. சாம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிரதர் சாம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. சுருக்கமா ஜெபம் முடிச்சிருங்க. வேலைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் யோபு புத்தகத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்தை ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நாங்கள் அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவரே அப்பா உங்களுடைய இறையாண்மை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீங்க எங்க வாழ்க்கையை ஆண்டவரே நீங்க டிசைன் பண்ணி இருக்கிற ஆண்டவரே அந்த நோக்கத்தை ஆண்டவரே நிறைய காரியங்களை புது காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவரே நீங்க உதவி நீரி அதற்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஆசிரியரை ஆசீர்வதிங்க. இன்னும் புதிய காரியங்களை ஆண்டவரே அப்பா இந்த யோபு புத்தகத்துல இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க. இன்னும் உண்மை பற்றி அறிந்து கொள்ள இன்னும் ஆண்டவரே உண்மை அறிகின்ற அறிவினால் நாங்கள் நிறைய கர்த்தாவை எங்களுக்கு கிருபை செய்யணுமாய்